பிறந்தது இந்து, கல்யாணம் முடிச்ச ரோமன் கத்தோலிக். ஒரு சோகமான செய்தி. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சரியாக 7வது நாள் 17ஆம் தேதி. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களும் நடந்தே பயணிச்சு கொண்டிருக்கோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே பயணிச்சிருக்கோம். யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போ நாங்கள் அன்றாவரம், அதாவது இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய மாவட்டமான அன்றாவரத்துக்கு வந்திருக்கிறோம். யாராவது நாங்கள் நடக்கிறோமான்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஸ்ட்ராவான்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. STRVA அப்படிதான், ஸ்ட்ராவான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஆப் இருக்குது. அதில் நாங்கள் ஒன் பண்ணி போட்டு தான் நடக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர், ஆக்டிவ் டைம் எல்லாமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோகமான செய்தி. இல்லாமல் அவன் உண்மையாகவே இல்லாதது காரணம் அவனால் மனத்தைரியம் இருக்குது, அவனால் நடக்க முடியும். ஆனாலும் அவனுக்கு காரணம் என்ன காரணம்னு நாங்கள் முதல்ல சொல்லியிருப்போம். அவனுக்கு அந்த நோம்பில் அந்த தசைகளுக்குள்ள உராய்வு இருக்குதானே, அந்த உராய்வு கூடுதலாக இருக்கிறதால அவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க? இல்லை உனக்கு கவலை இருக்குதா? என்னட்டு சொல்ல, சந்தோஷமா கவலையா சொல்லு. வரையில கவலை தான். ஆனால் என்ன பூரத்தில் துன்ற சந்தோஷம் இல்லை. ஆனால் என்னால் இயலாததில் போகிறோம். காரணம் அவன் மனத்தைரியம் இருக்குது, நடக்கக்கூடிய காலகாலம் நடக்கலாம். ஆனால் காரணம் அது மட்டும்தான். அது உண்மையாகவே தெரியும். அது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு வேலை எனக்கு தெரியும். அதாவது நான் ஹோட்டலில் வேலையேக்கில் 5 மணித்தியாலம், அதாவது 5 மணி போய் இரவு மட்டும் வேலையை ஒன்று 5 மணித்தியால வேலையேக்கில் திடீரென்று அந்த தசை வந்து 4-5 வரையும் இருக்கும். அம்மா பட்ட பாடு அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத வழி உண்டு. அதே மாதிரி உனக்கும் கண்டிருப்பா தானே இப்படி ஒரு வழி உண்டு. நான் பட்ட பாடு நானும் அப்படித்தான். 4 வருஷத்துக்கு உனக்கு காணுது. அவனு தசை இருந்தாரு வேலை செய்ய. அவனுக்கு இப்போ கிலோ கூடிட்டான்டா, தெரியுமா உனக்கு? கிடக்கிறது 4 கிலோ 48 கிலோவில் வந்தவனும் இப்போ 50 கிட்ட அது வந்து இருப்பான். அவன் போறதுக்கு அந்த உராய்வெல்லாம் சந்திப்பான். உனக்கு 50 கிலோ நான் கொண்டு தான் தருவோம். சரி சரி, ஓகே நண்பர்களே, யாராவது சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவீங்க. ஓகே கவிலாஸ் ப்ரோ, பாய். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம். யாழ்ப்பாணம் ப்ராக்டிஸ் அடி சும்மா கிழக்கு சும்மா ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் நட, அப்படித்தானே? நடக்காக ஓடும் 30-40 கிலோமீட்டர். அவன் எப்ப போயிட்ட ஒன்றுக்கு வெட்டில கிடப்போம். நீ 30-40 கிலோமீட்டர் நடக்க ஓடு நட, அதுதான். என்னாலும் அவன் பேர் 4 பேர்ல அவன் பேர் இருக்கு என்னோட சேர்ந்து பயணிச்சதுல நண்பன் சரித்திரம் படைக்கிறோம். சரி, கொழும்புல தான் கொழும்புக்கு என்ன பாரு, வரோம் போயிட்டு வரோம் ப்ரோ, போயிட்டு வரோம் நண்பன். அப்படி யாழ்ப்பாணம் அனுப்பி வைங்க. பாய் பாய். போயிட்டு இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமை 5:19 அப்படின்னு நான் ஷாவா ஒன் பண்ண இப்போ 1 மணி விடுவோம். என்ன அதில் 1 பண்ணுறதுல என்ன இருக்குது? ஆக்டிவ் டைம் தானே காட்டும். என்ன 1 பண்ணி போட்டு சரி 5:20 ஒன் பண்ணோம். சரியா 1 மணி ஆச்சு பாருங்க. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆப் தான் ஷாவான்னு சொல்லி இந்த ஆப். ஓகே வைப்போம் 1 மினிட். சரி பயணி போவோம். பாய் பாய். சரி என்ன பாய் அண்ணா, பாய். நண்பனை கவனமாக வீட்டு அனுப்புங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் நாங்கள் நினைக்கிறோம். நொச்சியாக்காமல் அதையும் விட கூடையும் போகலாம் குறையும் போகலாம். எங்களோட எனர்ஜியை பொறுத்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட பனிப்புல உறவுகள் அந்த பேனர் கட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கோம் பாருங்க. எம்மதமும் சம்மதம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாய் மக்கள் என்ற ரீதியில் இந்த பேனர் அடிச்சிருக்குது. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நாங்கள் தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கோம். உண்மையாகவே அந்த காலையில் எழுந்து இவ்வளோ லைட்டு வலிச்சு எங்களோட போய்க்க ஒரு சந்தோஷம், வித்தியாசமான ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. என்ன அட்டாபாட்டி இவ்வளோ நேரம் ரூமுங்க இருந்துட்டு வெளியில் வந்தோன்னு தானே எங்களுக்கு ஏதோ சுதந்திரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. எப்போ நடக்கிறோமோ அப்போதான் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். அதாவது நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். முதல் பாட்டை பாய் ஃப்ரெண்ட் நாங்கள் ஒரு பிள்ளையார் பாட்டோட ஆரம்பிப்போம் பயணத்தை. அப்போ இருக்கிறியே ஓலா கொட்டாயா இல்லையாப்பா, அது பிள்ளையார் பாட்டு இல்லை, அது பிள்ளையாள்ட பாட்டு. நீ நடக்கிறியே வாழ முட்டாயா, அதே பாட்டு இல்லை வேற பாட்டு நம்புற சொல்லி போட்டு செயல் தோட்டங்க வைத்தவா வேளாண்மை பெருக்கிய நெல் முத்து நாயகா. இதில் இந்த போட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் பாருங்க யாழ்ப்பாண சந்தி 5 கிலோமீட்டர், புத்தளம் 75 கிலோமீட்டர், குருநாகல் 107 கிலோமீட்டர், புதுநீத நகரம் 3 கிலோமீட்டர். நாங்கள் இந்த பக்கம் போகணும். சரியா
எப்படி இருக்கீங்க? வீடியோ எடுக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை தானே? இருங்க, இதை நான் உள்ள வச்சிடுறேன். வச்சுட்டு சரி. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நடக்கிறதுக்கு வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டைம்லேயே நடந்துட்டு போறீங்களே. இந்த டைம்லேயே நடந்துட்டு போறீங்களே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இப்போ இதில் தான் அன்றாதபுரத்தில் இன்றைக்கு புத்தளம் போகணும் 2 நாள் எடுக்கும். இன்றைக்கு 2 நாள் போகுமா? 75 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் ஒரு நாள். அப்போ 30 நடக்கலாம். நைட்டாக புத்தகம் போயிடும். மனத்தை பொறுத்தவங்க கூட நைட்டு ஒரு நாள் நடந்திருக்கு. 62 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு. முதல் நாள் 62 நடந்துட்டு பேந்து உடம்பு ஆரோக்கியத்தை நடக்கையிலும் ஆரோக்கியம் பேந்து பாதிப்பு வரும்னு சொல்லி குறைச்சிட்டு முழு மாவட்டம் நடக்கும். இவங்க இதுக்கு மட்டும் இல்லை, என்ன இதால இப்போ நாங்கள் புத்தளம் போயிட்டு குருநாள் வந்து ஏனைய பிடிச்ச அப்படியே மேலே தான் ஏற போகிறோம். மேலே ஏற போகிறோம். மேலேறி மலையகம் பார்த்துட்டு திருப்பி அதே கீழ் ரோட்டால இறங்கி கேகால வந்து கொழும்பு போய் அப்படியே அந்த கீழே சைட்டை பிடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் நாங்கள் கொழும்புல இருந்து ஜெஃப்னாவுக்கு போயிட்டு இருக்கோம். யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு போய்கிட்டு இருக்கீங்க. நன்றி அண்ணா, சந்தோஷம் சந்திச்சது. எப்படியாவது அப்படியே ஒரு எனர்ஜியை தந்துட்டீங்க சந்திச்சு. எங்களுக்கு வச்சு நாங்க இன்னைக்கு மீட் பண்ண கடை ஒன்றும் இல்லை எங்களுக்கு போய் வரதுக்கு. இந்த டைம்ல எங்க கடை விற்கிறோம். டபுள் ஜூஸ் எடுத்தாங்க. கப்பை நாங்க 3 கப்பு இருந்தாங்க. உங்களுக்கு தாகத்துக்கு வரும். நாங்க ப்ரிப்பேர் ஆகி வரையும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாங்கள் நடந்து வந்து கொண்டு இருந்தாங்க. அதிகாலையிலேயே மிகப்பெரிய ஒரு எனர்ஜி தந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரர்கள். ஆனால் எவ்வளோ காலமாக வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க? நான் இப்போ ஒரு 1 வீக் 2 வீக்காக தான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 வீக்காக தான் நான் உங்களோட வீடியோஸ் மோஸ்ட்லி எனக்கு வர தொடங்கி. டிக்டாக் இல்லையா? டிக்டாக். நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய டிக்டாக்ல பார்த்துட்டு அவர் சொன்னார் டிக்டாக்கு எனக்கு வந்து ஏர்னிங் வர்றது யூடியூப்ல தான் சொல்லி, அதுக்காக நாங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் அதுக்கு பிறகு தான் ஃபாலோ பண்ணேன். அதுதான் நான் ட்ராவல் பண்ண வச்சு கொண்டிருக்கேன். அது நீங்கள் அந்த ரீசன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். அதுக்காக தான் நாங்கள் யூடியூப் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணினோம். நன்றி அண்ணா, சந்தோஷம். நீங்கள் இந்த டைமுக்கு 5:40 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம். இந்த டைமில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறது. அதுவும் நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போதே பனி மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். இந்த பக்கம் ஆல் தி பெஸ்ட். நன்றி ப்ரோ. அவர் ஜாக்ஸ் பேர் ஒன்று சொன்னால் தான் சந்தோஷப்படுவார். இது எங்களோட நோக்கம், அதாவது எம்மதமும் சம்மதம். போயிட்டு வரோம், சந்திப்போம். அண்ணா குத்தையில ஓகே, சந்திப்போம். பாய். விடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று தந்துருக்காங்க. அண்ணா என்ன வேற லெவல் உங்களுக்கு எனர்ஜிக்கு ஃபுல் ஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதிகாலையில் நடந்து போய் கொண்டிருக்கல. இதில் அன்றாவரத்தில் ஒரு அழகான பாலம் ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். இல்லை பாருங்க, தண்ணி ஓடிக்கொண்டிருக்கல. உண்மையாகவே ஒரு அடிக்கலாம் போல. கீழே இருந்து விழுந்தால என்னண்டு மேலே இருந்து விழுந்தா 4 முழு கரணம் அடிக்கலாம். கீழே 5 கரணம் அடிக்கலாம். முதலண்டா பிடிச்சி கறி வைக்கலாம் போல. எல்லாம் சொல்லுவேடா பாணி நண்பன். உண்மையாகவே இந்த பயணம் பண்ணுறது எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, என்ன நான் உடம்பு களைப்பு இருந்தால் கூட நாங்கள் இயற்கையை ரசித்து கொண்டு போகிற ஒரு தன்மை எங்களை கொண்டு வந்திருக்குது. இது உண்மையாகவே யாராலே என்னதான் எங்களோட உடம்பு சோர்வடைந்தாலும் எங்களோட மனம் எங்களை சோர்வடைய விடுவதில்லை. காரணம் இந்த இயற்கை. மற்றது எங்களோட உறவுகள், எங்களோட உறவுகளோட அன்பு, மற்றது எங்களுடைய லட்சிய வேட்டை. வேட்கைன்றது ஒரு அந்த அதுக்கு மேல உள்ள ஒரு ஆசை. வேட்கை. இப்ப நான் இதை அடைவேன் ஒரு வேட்கையில தெரிகிறேன். நான் சில நேரம் உள்ள 25 மாவட்டத்தையும் அடைவோம் ஒரு வேட்கையில தெரிகிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரம் நாங்கள் நுவரெலியாவுக்கு போய்க்கல ரூம் இல்லாம எல்லாம் இருக்கும். ரோட்ல நாங்கள் ரெயின் கோட்டை போடணும் படக்க சான்ஸ் இருக்குது. பெட்ரோல் செட்டில் இருக்கு தானே, அங்கேயும் படக்க சான்ஸ் இருக்கு. எடிட் பண்ணணும் வீடியோ இருந்து சரியா புத்தளம் சரியாக 73 கிலோமீட்டர். விடியவளனே பாருங்க, சைக்கிளில் போகிறாங்க. இவங்களெல்லாம் பள்ளன போயிடுவாங்க. நம்ம உலகினா அப்படி வேணா தெரிஞ்சு
அப்படியும் ஒரு 73 கிலோமீட்டர்ண்டா 4 மணி தேர்தல் நிற்பாங்க அங்கே புத்தளத்தில். நாங்கள் ஒரு விளக்கின 1 hour 34 மணி தேர்தல் நிற்போம். ஓ நாங்கள் விளக்கினா அப்படித்தான் ஏண்டா நாங்கள் பிளேயர்ஸுன்னு. இப்போ நாங்கள் புத்தளத்துக்கு போகணும்னு சொன்னால் இதில் இருந்து சரியாக நாங்கள் இந்த பக்கம் போகணும் புத்தளத்துக்கு. இங்கே இந்த மாதிரி ஒரு வாகனம் தான் அண்ணாவும் ஓடிக்கொண்டிருக்கிறான். சீக்கிரம் வந்துட்டோ இல்லை இன்னும் ஒரு 5 கிலோ நடந்துட்டு பார்ப்போம். தக்காளி தாடி இருக்குல்ல தக்காளி இன்னொரு 5 கிலோ நடப்போம். ஏண்ணா இன்னொரு 5 கிலோ நடப்போம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்க வாய் இருக்குது. அது என்னடாப்பா 3வது இன்னொரு இது கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது டீ கடை இல்லை, அது பெருங்கடை. போகமாடாப்பா டீ என்ன விடு கடை பாவமாடாப்பா அவன் பண்ணி கொடுறேன். ஆனால் கடை பூட்டி கிடக்கு பாவம் அழ போகிறான் அவன். அழக்கூடாது 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 நண்பன் ஏன் அழுகிற இல்லை பாருங்க இந்த போராட்டத்தை ஒரு சிங்க வாயன்று இருக்குது. 3வது இலங்கை இராணுவப்படை சேவை பிரிவுன்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது. பாவம் பொடியா போடி ஒரு டீ கேட்டு கொண்டு இருந்தான். ஆனால் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே பூட்டி கிடக்குது. நீ அழகாதா அப்போ உண்மையாக அதுக்கெல்லாம் அழகக்கூடாது. உங்களுக்கு நான் 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ இல்லை எண்டிங் வந்தால் கூட நான் டீ வாங்கி தராமல் நான் நோய மாட்டேன் மச்சான். வாழ்த்துக்கலாம் உங்களுக்கு. நன்றி நன்றி. யாருன்றீங்களா கவிலா நன்றி அண்ணா நன்றி. அதில் பாவமாடாப்பா அவனுக்கு அதை பண்ணி கொடுறேன். என்ன வேணுமா? இது ஒரு ரூபாயா? என்னடா வேணும்? டீ டீ பிளேண்டி நெத்த தவக்குண்ணே இப்போ இல்லையா? என்னவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது கூட அதாவது டீ கடை ஒன்று இருந்தோம். டீ பிளேண்டி கடை இருந்தோம். நாங்கள் 5 கிலோமீட்டர் கழிச்சு தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னால் டெய்லி அதாவது நாங்கள் நடக்கல 5 கிலோமீட்டர் கழிச்சு தான் நிற்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் என்னென்னா ஸ்டொப் ஆயிருமன்றதுக்காண்டி 5 கிலோமீட்டர் கழிச்சு தான் நிற்கிறோம். நாங்கள் அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5.4 கிலோமீட்டர் கழிச்சு இங்கே ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் பிளேண்டி என்னென்ன இருக்கோ அதை நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். பிளேண்டி 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 3 வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் போல. முறுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ಕ್ಯಾಮನತ್ತೆ ಪೊಲ್ ರೊಟ್ಟಿ ತೇನು ಅದ ಇಡಿಯಪ್ಪ ಎಪ್ಪ ಪೊಲ್ ರೊಟ್ಟಿ ಓಣೆ 3 ಹರಿದೆ ಮತ್ತೆ ಸಿಂಗಳಂ ಓಕೆ ಇದೆ छोटा छोटा सिंगला அது இங்கிலீஷும் சிங்களமும் கலந்தது. சிங்களம் தெரியாடி இப்படி கதைக்க விடுதா. இதில் இருக்க இந்த பப்பாத்தி மரத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? 3-4 கிலோ வந்து இருக்குது. கிலோ வந்த பப்பாசி ஏதோ ஒட்டு வச்ச பப்பாத்தி மரம் வேணும். ஏதோ ஒன்றோட ஒட்டு வச்சிருக்கேன். ஏதோ ஒரு மரத்தில் கிளையில முறிஞ்ச கிளையா பிரிஞ்சிருக்கு. முடிஞ்ச இன்னும் தெரியாது. எனக்கு கண்டா ஒட்டு வச்ச மரம் மாதிரியே கிடக்குது. பேரங்கோ சம்பளை கொடுத்துட்டு பேருந்துக்கு கூட இல்லை. டே கொஞ்சம் சம்பல் போடுறா. டே சம்பல் பிரச்சனை. கொஞ்சம் சம்பல் சொட்டு தெரியும் மச்சான் தான் சம்பளம் சம்பல் கொஞ்சம் உரைப்பு. பயப்படுறான் அவனுக்கு எரிஞ்சு விட முடியும். பயப்படுறான். அதுக்கு பயப்படையில. இது நாங்க வீட்டை இல்ல. அப்ப போற பாதையில என்ன செய்யறது? போற பாதையெல்லாம் தண்ணியை வாங்குறதானே போய்க்கலாம். தண்ணியை வாங்கி நச்சரிதானே போற வாயில அங்கே தில்லை கூட கிடக்கு போற இடங்கள்ல. அதை கறி காஞ்சாண்டுக்குள்ள இருந்தா அப்படி ஒன்று கொஞ்சம் காஞ்சி முடியும். என்ன மது எப்படி இருக்கு மது சாப்பாடு? நல்லா இருக்கு. என்ன சன்கிரீம் சினிமாவில் சன்கிரீம் அப்படி பேர் தொழுகுது. இங்கே வேறு சாப்பிடணும் நோம்பல பிரெட்ரா. சரி நண்பர்களே, இந்த எனக்கு மட்டும் தாட கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுவோம் எங்களோட உறவுகளுக்கு. கரெக்டாக இப்படியே ஒரு பிளேன் ஒன்று பிடிச்சிட்டு போவோம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 5.4 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். இந்த பஸ் வவுனியா பஸ். வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணமா?
ஓகே. நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம், புத்தளம் வந்துட்டோம். புத்தளத்துக்கு கிட்ட போயிட்டோம், இன்னும் 15 கிலோமீட்டர் இடம். ஓ, இப்போ 10 கிலோமீட்டர் நடந்தாச்சு. ஓடிதான். சரி, காயங்களை மாற்றி போட்டு திருப்பி வா. சரியே, நீங்கள் மட்டக்களப்பு வாங்க ப்ரோ. அதுக்கிடையில் உங்களோட பயிற்சிகளை திறமை செயற்படுத்துங்க. பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டு வாங்க. என்னதான் நடந்தாலும் எங்களோட முயற்சியையும் பயிற்சியாலையும் மட்டும்தான் இப்படி ஒரு சாதனையை நாங்கள் நடத்தி முடிக்க முடியும். ஐயா මේක කම මොකද කම නම? பண்டுலகம அன்றாதபுர. ஓகே ஓகே. இந்த இடத்தின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டுலகம அன்றாதபுர. இதுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புறப்பட போகிறோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரே பார்த்தீங்கன்னு சொன்னாண்டு வந்து கொண்டிருக்கோம்னு சொன்னால் பார்த்தீங்க இல்லை. ஓ, இதில் இப்போ நாங்கள் 5 வருஷம் 8-4 கிலோமீட்டர் இந்த ஆப்பில் பார்த்தா தெரியும் போகிறோங்கோ. பாருங்கோ, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்துட்டோம் நாங்கள். இதில் பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இதை பார்த்தா அவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னென்ன நாங்கள் நடக்க போகிறோம். 1:35 நிமிஷம் எடுத்துருக்கு. 1 மணி நேரம் 35 நிமிஷம் எடுத்துருக்குது. அதான் நாங்கள் இங்கே 2 இருந்த நாங்கள் தானே, அதெல்லாம் சேர்த்து தான் கணக்கு எடுத்துருக்குது. ஓகே, வழிக்கிடுவோம் நாங்கள். இன்றைக்கு காலமை சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 315 ரூபா முடிஞ்சிருக்கு எங்களுக்கு. ஆனால் நல்ல நீட்டான சாப்பாடு. என்ன இன்றைக்கு நல்ல பசியாறக்கூடிய நல்ல அருமையான அந்த மாதிரி சாப்பாடு. என்னென்னு சொன்னால் இவன் ஒரே புட்டுப்பாடு தான் கட்டி கொண்டு வரான். காரணம், உனக்கு புட்டு வாங்கி கொடுக்கத்தான் வேணும். புட்டு வாங்கி தர தக்காளி நான் பிறகு அண்ணாடு சொல்லி விட போகிறேன். கொழும்பு பிறகு புட்டு கொண்டாண்டு பேரில் அவன் கொண்டு தருவான். ஒரு அங்கே ஆக்சிடென்ட் போல. பாட்டு பாட்டு ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை. நாங்கள் தூரம் இருந்து பார்க்க ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சிது. இது நான் நினைக்கிறேன் எல்போ ட்ரையல் பார்க்க போயினேன். டிரைவிங் ஸ்கூல். இது லைனுக்கு கார் ஆட்டோ வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்கணும். நான் சொன்னால் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளுக்கு 7 கிலோமீட்டருக்கு மேலே அதாவது ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது காட்டுக்குள்ளே இருக்குது அந்த ஹோட்டல். இப்போ நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைக்காடு. இல்லைடா தக்காளி, யானைக்காடு. நல்ல காலம் காலம நேரம் போகிறோம். மற்றும்படி இரவு நேரம்னு சொன்னால் இந்த கரைகள்லாம் யானைகள்லாம் நிற்கும். அந்த கரண்ட் கம்பி இருக்குது தானே, கரண்ட் கம்பி அடித்து வச்சுருக்கு. இதில் வானத்தை பாருங்க, நெருப்பு மழை கொண்டு வர போகிற மாதிரி இருக்குது. இதில் பஸ்ஸில் பாருங்க இப்படி பாருங்க இந்த மாதிரி போயிட மாட்டோம். உண்மையாகவே பாதுகாப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தா அவங்களை விளங்கியிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. ஒரு பாதுகாப்புன்னு முக்கியம். யாராவது அந்த இடத்துல நிற்கிறார் பார்த்துருப்பீங்க. நல்ல மழை கொண்டு வர போகுது. இல்லை குரங்கு புள்ளிகள் செய்கிற வேலையில் பாருங்க. டே, இதில் இருந்தால் ஒன்றும் இருக்குது. அதெல்லாம் தூக்கி கொண்டு போடுவாங்களோ ஒன்று ரெயின் கோட் விடுறா நண்பன் 2 எனக்கு கொண்டு. வணக்கம், எப்படி இருக்குங்க? நன்றி அண்ணா. கங்க்ராச்சுலேஷன். கவனமாக பேசி கவனமாக திரும்பணும். நன்றி. சந்தோஷம் முயற்சி எல்லாத்துக்கும். தமிழ் பேர் நான் மீட்டிங் போகிற பையனும் உங்களை கண்டு தான் வந்தேன். பாட்டு ஒன்று படிச்சு போட்டியா? பாட்டு படித்தா பேசுகிறாங்க. அதான். ஓ, கண்டிப்பாக வாடா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழை வரப்போது போல். எதுக்கும் ஒரு அலர்ட்டாக ரெயின் கோட்டை போடணும்னு நடக்கிறோம். பார்ப்போம் மழை வருதா இல்லையான்றதை. நீ ரெயின் கோட்டு போடல, ஆனால் உனக்கு அந்த இதில் வார இடங்கள்ல இங்கே நின்று கண்டு போனால் எல்லாம் போல முழங்கல. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு மழை பெய்யல. இது யாழ்ப்பாண சந்திரன் ஒதுங்கி நாங்கள் மலைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கி நாங்கள் நினைக்கல. இது வரைக்கும் ரெயின்கோட்டை போட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். இது நான் போட்டால் எனக்கு தனியாக தான் பாதுகாப்பாக இருக்கும். இதை மேலே பிடிச்சா அவனுக்கும் சேர்த்து பாதுகாப்பாக இருக்கும். அதை நாங்கள் மழை வந்தால் டக்குண்டா அவனுக்கு சேர்த்து பிடிக்க போகிறோம். சின்ன பொடியான்னு போட்டிருக்கிறோம். மழைக்கு நினைச்சா அவனுக்கு வருத்தம் வந்து விடும். மேடா வருத்தம் வந்து நான் சின்ன பொடியா எஞ்சால வேறுங்க. இங்கால காட்டு பகுதிகளும் ஒதுங்குறதுக்கு மட்டும் இல்லாத இடங்கள்லாம் இங்கால நடக்குது. டக்குன்னு மழை வந்தால் ஒதுங்கவும் இல்லை. அது அப்படியோட தான் போய் கொண்டிருக்கோம். கடவுளே, மழை மட்டும் வரக்கூடாது. வந்தால் கொஞ்சம் களைச்சி போடுவோம், உங்களுக்கு தெரியும். ஆகையால் மழையை அனுப்பாமல் இதே கிளைமேட்டில் வச்சுருந்தா சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, இதில் ஒரு கொக்கொண்டு பறந்து போகுது. இந்த பெரிய கொக்கா என்ன பறவை வேண்டு தெரியல. ஆனால் மிக பெருசாக இருக்குது. அங்கால வெளிநாட்டு கொக்கு. வெளிநாட்டு கொக்குண்டா பெருசாக இருக்கும் போல். அதில் பாருங்க அங்கே போயும் அது இது சின்ன
இது உள்நாட்டு கொக்கு போலோ. ஆனால் வாகனத்தில் எந்த மாதிரி பேரங்கோ வெளிநாட்டு கொண்டு போகாதேங்கோ மக்களே, எங்களோட உறவுகளே, பாதுகாப்பு இல்லை. போய்கொண்டிருக்கல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க வெள்ளை பூ இருக்குது. இந்த பூவிൻ്റെ பேர் தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்க தெரியும். சொல்லி போட்டேன் கடிக்க வந்தேன்னு சொன்னால் படம் பிடிச்சி யூடியூப்பில் ஓட்ட விடுவேன் விளங்குதோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம் 65 கிலோமீட்டர், ஒயாமடுவை 19 கிலோமீட்டர், தந்திரமலை 39 கிலோமீட்டர், செட்டிக்குளம் 56 கிலோமீட்டர். இதில் போட் இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும். பச்சை கலர் போட். சரியாக 65 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் நடந்துட்டோம். நாங்கள் இப்போ நொச்சியாகம போய் அப்படி புத்தளம் போகிறோம். அந்தால நொச்சியாகம தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர். இது புத்தளமே புத்தளம் வந்து இப்போ நீங்கள் இப்போ போகிறீங்க. இப்போ இது பிலாங்குளம் ஏரியா. இப்போ நொச்சியாகம தாண்டினா பிறகு அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினா பிறகு ஏதாவது ரூம்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்குமா? காலை இருக்கு. நான் எங்களோட ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அவரோட சப்ளை நொச்சியாகம தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரூம். இப்போ நீங்கள் இங்கே டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்க, பிலாங்குளம் டிஸ்ட்ரிக்ட். எந்த இடம்? பிலாங்குளம். புத்தளமா இல்லாட்டி இது ஆந்திராபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஆந்திராபுரம். ஓகே. நொச்சியாகமைக்கு அங்கால தான் புத்தளம் புத்தளம் டிஸ்ட்ரிக்ட். நொச்சியாகமைக்கு அங்கால புத்தளம். நாங்கள் நொச்சியாகம போனாலும் புத்தளத்துக்கு போகணும். அதனால புத்தளம் டவுனுக்கு போகிறோம். என்ன புத்தளம் டவுனுக்கு போய் தான் நீங்கள் எங்கே நாங்கள் துவங்கினதா? துவங்கினா நல்லூரில் துவங்கினா. நல்லதுக்கு எங்களுக்கு 7வது நாள் ஒரு நாள் லீவ் எடுத்துனாங்க. வவுனியாவில். இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ கொழும்பட்டு போகிறீங்க? இல்லை, நாங்கள் இலங்கையில் 25 மாவட்டம், புத்தளத்துலேருந்து குருநாகல் வரைக்கும். இல்லை நோய்லி எல்லாம் வரப்போம். மலையகம் நடந்தால் அப்படியே கீழே இறங்கி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஃபுல்லாக இலங்கையில் 25 மாவட்டங்கள். அந்த பச்சை போட்டு பார்க்கணும். வேண்டாம் திருவண்ணாமலையில் பார்க்கணும். சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் அப்பாவுக்கு பூசை நடந்து கொண்டிருக்கு. வேறுங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிள்ளையார் இதில் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். அது சிங்கள மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் அப்பாவும் கும்பிடுங்க. நான் ஏற்கனவே காணொலியில் காட்டியிருப்பேன். கண்டிப்பா. எப்படி இருக்கீங்க? எங்க பக்கம் நீங்க? எந்த பக்கம்? புத்தளமா? எக்ஸாம் உனக்கு 100 புத்தளத்துக்கு நாளைக்கு போயிடுவோம். நாளைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. கால் பழகிட்டு கால் முதல்ல ப்ராக்டிஸில் இருந்தது தானே. அப்போ பெருசாக இல்லை. இப்படி ஒரே நடக்க மாட்டோம். இதில் எங்கேயாவது ஸ்டாப் ஆகி 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப் ஆகி 5-10 நிமிஷம். தண்ணி இல்லை. போ வாங்குறாங்க. இல்லை நன்றி. சரி சரி நன்றி. ஓகே, அது ஓகே. ஓகே, சிங்களம் தெரியாது. தமிழ் தான். வீடியோக்கள் பண்ண எடுக்கணும். நீங்கள் விஷயம் தான் ஒரு நோக்கத்துக்கு. அதாவது இப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம். அப்படி பிரிவு இல்லாமல் நாங்கள் எல்லாமே ஒரு மக்கள், ஒரு தாய் மக்கள் என்ற ரீதியில் ஒரு சமாதான நடைப்பயணம் போய்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இருக்கைகள் ஒரு மெத்தட் தான். ஒவ்வொரு சூழ்நிலை காரணமாக அதாவது ஒவ்வொரு ரீதிகளை இப்போ நாங்கள் இல்லை பிரிஞ்சிருக்க மாதிரி தானே. பிரிவு என்று இருக்கக்கூடாது. ஒற்றுமையா இருக்கணும். பிரிஞ்சிருந்தா கூட நாங்கள் ஒரு ஒற்றுமையான மக்கள் காட்டணும். நாங்கள் அந்த நோக்கத்துல போறோம். சப்போர்ட் உண்மையாவே அதாவது பயங்கரம். அதாவது கிரிக்கோளால
இங்கே பார்த்துட்டு நினைக்கிறேன் எல்லாம் பார்த்து நான் வரோம். அதான் சந்திக்கணும்னு சொல்லி அப்படியே போகிறோம். சந்திக்கணும் நெச்சனுக்கு போகிறோம். நாங்கள் வடமண்டலத்துக்கு போகிறோம். மாங்குளத்துக்கு மாங்குளத்துக்கு போகிறோம். அதான் மெயின் வாங்க ஒய்யாமடல போடாமல் இதால் போட்டு வரோம். உங்களை அப்படியே சந்திச்சுட்டு போவோம். அப்படியா? சந்தோஷமா. சரி, உங்களோட இந்த பிரயாணம் சிறந்த அமையறதுக்கு நன்றியா. அதை விட இன்னொரு நோக்கம் ஒன்று இருக்குது. நான் 2023 சைக்கிள் கரையூர் மாவட்டம் 25 மாவட்டம் பிளான் போட்டு ஆனால் சரி வரையில் ஒரு 17 மாவட்டம் போய் 14 மாவட்டத்தில் நிறைய பிரச்சனை 11 வைக்கணும். அதில் 2 முடிஞ்சது, இன்னும் 10 மாவட்டம் இருக்குது. அதில் நாளைக்கு வருவேன். நாளைக்கு என்ன நினைப்பீங்க? நாளைக்கு அங்கே புத்தகம் போயிடுவோம். நாளைக்கு மரம் வைக்கணும். ஒரு ஏற்பாடு செய்ய முடியுமா? எங்கேனாலும் புத்தகத்தில் எங்கே, அதாவது பாதுகாப்பு எங்கே என்றாலும் நம்ம இதை சொல்லுங்க. சரி. போகிறாங்க நல்ல சுகம். சரி சரி. மகன் கிளாஸ் வந்து சின்னம்மா. என்ன பேர்? உங்களோட பேர்? என்ன பார்க்குறீங்களா? எங்கே பார்த்துறீங்க? ஃபோன்ல பார்த்தீங்க? பார்த்தியா? பார்த்துல எத்தனை மணி அங்கே அன்றாபுரத்தில் இப்போ காலம் 5 போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கோம். மசா இல்லாண்டு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம். இப்போ இப்படி திரும்ப எங்கே இன்றைக்கு நைட்டு நாளைக்கு புத்தகத்துக்கு போவோம். இன்றைக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போவோம். ஆனால் 30 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். இன்றைக்கு மரவாசி தூரம் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. சகோதரங்களோட அன்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் போக கூடிக்கொண்டே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு வெளிநாட்டு, அதாவது புலம்பெயர்ந்த உறவு இதுலேயும் இதில் கொஞ்சம் தமிழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த உறவு எங்களை கண்டு பாராட்டி போய்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அன்பளிப்பை வழங்கிட்டு போனோம். என்ன அன்பளிப்பாக வழங்கிட்டு போனோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நாங்கள் பயணித்து கொண்டே இருப்போம். இதில் போகிற பாதையில் பாருங்க நெல் விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் வயல்லாம் 3 போகம் செய்கிறது. என்னங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 போகம் செய்கிறதான். சிறுபோகம், பெரும்போகம். சிறுபோகம், பெரும்போகம், மற்றும் என்னது? சிறும்போகம் நடுவுக்கு செய்கிறது பெரும்போகம். அடுத்து என்ன போகம் தான் அது தக்காளி போகம். ஆனால் இதெல்லாம் மழையை நம்பி செய்கிறதில்ல, குளங்களை நம்பி செய்கிறோம். குளங்களை நம்பியோ? நடுவுக்கு வர்றது நான் இப்போ தை மாதம் வர்றது மழையை நம்பி. இனி இது இப்போ திருப்பி வட்டி போட்டு அடுத்த மாதம் திருப்பி விதைச்சு போடுவேன். அப்போ யாழ்ப்பாணத்துலாம் குளம் இல்லை? என்ன யாழ்ப்பாணத்தில் குளம் இல்லை, ஒன்றுமே இருக்குது. குளமான குளத்துக்கு தண்ணி இல்லை, பெரிய குளங்கள் இல்லை. கனநேரம் நாங்கள் நடந்துட்டு வந்தானே ஆகியால இதில் சின்ன ஒரு இலை போகிறோம். 5 நிமிஷம் இலைப்பாறை போட்டு தொடர்ந்து பயணிக்க போகிறோம். என்ன சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ண போகிறோம். அதாவது டிக்டாக்கில் போடணும் வீடியோ, தமிழ் ப்ரோஸ் டிக்டாக்கில். அதுக்காண்டி சின்ன ஒரு டவழி. பயணம் தொடரணுமே. நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கணும். பயணத்தை கொண்டு போகணுமே. கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் வருவேன். டியூட்டியில் இருக்கணும், இல்லாட்டி நம்ம அவங்கள சப்போர்ட் ஒன்று தந்துருப்போமே. அப்போ இன்றைக்கி எப்படி பயணம்? இன்றைக்கி இங்கால பக்கத்தில் 10 கிலோமீட்டர். கொஞ்சம் அங்கே பொருந்தா போவோம். இங்கால நல்லாவே அங்கே ரூமை பார்த்து பயணிக்கணும். அப்படியே எங்கள் ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் இருக்கா? நான் போன கொஞ்சம் பார்த்துட்டேன். சரி, நல்லா இருக்கும். பயணம் தொடரணும். சந்தோஷம். சாப்பிடுறாங்களா? கிட்டத்தட்ட கன நேரத்துக்கிட்ட அந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இவ்வளோ நேரம் சொல்ல தெரியும். நான் கன நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டோம். ஆனால் அப்பேக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகள் நின்று கதைச்சி இதுதான் போனவ. அப்போ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சார். கொழும்பு போயிட்டு வரோம். நல்லா நேற்று பார்த்தனா நீங்கள் அன்றாவரம் கலந்து வந்துட்டு இருந்தீங்க. ஓகே, எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே. அது டியூஷன் பண்ணியிருந்தேன். கொழும்பு போயிட்டு அப்படி புத்தூர் ரோடாலே வருது. கொழும்பு போயிட்டு சீமெண்ட் ஏற்றி கொண்டு அப்படியே வந்து சீமெண்ட் இந்த சீமெண்ட் கொண்டு போயிடலாம். இந்த சீமெண்டத்துக்கு போட்டு விட்டீங்கன்னா கொண்டு இறக்கி விடுவோம். வரைக்கும் ஆட்டம் சொந்தண்ணா வருஷம் ரோடு சொந்தம் கூட கொடுத்தாங்க. மாம்பழம் மட்டும் நடந்தாங்க. அவர் கருப்பு போட அடி கருப்பு நிறத்தலை மிருதங்கள்லாம் அடிப்பார். மிருதங்க பெசல்லாம் செய்தவர். உங்களை இருக்காங்க. சரி, ஓகே.
இந்தாங்க ஜூஸ் குடிங்க. நன்றி அண்ணா, சந்தோஷம். அன்றைக்கு உங்களை ஜக்கச்சி பெட்ரோல் செட் கடந்து வரனே உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கை காட்டிட்டு போனேன். நீங்களும் பாட்டு பாடுவீங்களா? எனக்கு அவ்வளோ பாட்டு வராது. சும்மா பாடுங்க, தம்பி பாடுக்கலாம். என்ன பாட வராது. சாரி. சரி அண்ணா, சந்திப்போம். நல்ல விஷயம். ஓகே ஓகே, சந்திப்போம். நான் எப்படியும் நாங்கள் இதுக்கு ஃப்ரெண்ட் ஒன்று தெரியும். வேறு இடத்துலையும் காணுவேண்ணா. கண்டிப்பா அண்ணா. ஓகே ஓகே அண்ணா. அண்ணாங்க இங்கே அன்றாபுரம். சரி வாங்க படம் கொண்டு பிடிப்போம். இதில் வந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு எங்களோட பாட்டு பாடிக்கொண்டு நடந்து வந்தார் தான் அண்ணன். அவர்கிட்ட அண்ணா தான் இவர். நாங்கள் எப்படி புத்தகம் போய் அப்படி குருநாள் போய் அப்படியே கண்டினியூ வரலையா? கண்டினியூ வரலையா? அப்படி அதுக்கப்புறம் கொழும்புறாங்க அப்படின்னு அதை ஃபேஸ்புக்கில். நன்றி அண்ணா, சந்தோஷம். பாய் அண்ணா. விலங்கில ஃபோட்டோ எடுத்து விலங்கில சர்ப்ரைஸா? வணக்கம் ப்ரோ. ஓகே கண்டிப்பா அண்ணா. எங்க எப்படி புத்தலமா இப்படியே நொச்சியாகாம புத்தளத்துக்கு இடையில ஒரு ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். சொன்னால் அந்த ரிசார்ட்டுகள் எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கே இருக்குது. அதாவது காட்டுக்குள்ளேயே கணக்கு ஹோட்டல்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மழை கொண்டு வர்ற மாதிரியும் இருக்குது. அங்கால போனால் கடைகளும் இல்லை இருக்கிறதுக்கு. நல்ல மழை தூரிட்டு அதில் வனிப்போம்பா. வா அதில் வனிப்போம்பா. சோழ வண்டி சமாளிப்போம். ஒன்று காணும். நொச்சியாமையில் நாங்கள் நொச்சியாகாமா ப்ரோ, இல்லை நொச்சியாகாமாவிலேருந்து கொஞ்சம் தள்ளியா. இப்போ நாங்கள் நிற்கிறது அந்தரவேவா ப்ரோ, அந்தரவேவா. இங்கே மழை பெய்யுது பாருங்க, மழை. ஓகே ப்ரோ. நீங்கள் எதாவது கோல் அடிக்க பக்கத்தில் புத்தகம் வந்தோன்னா நாம நீங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்? தமிழ் நான் ட்ரிங்கோ ட்ரிங்கோலங்க தமிழ் ஏரியாவில் இருந்தீங்களா? ஓ ஏரியாவில் தான், சின்ன வயசுல அங்கே தான் இருந்தேன். அப்போ பிள்ளைகளும் தமிழ் காய்ப்பினமா? இல்லை, இவைக்கு விளங்கும் ஆனால் கதைக்க தெரியாது. விளங்குமா? விளங்குமா? விளங்கும். விளங்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும் இல்லை கதை கேட்க. எங்கடிக்கு டிக்கடிக்க புழுவ சுட்ட சுட்ட புழுவ. நல்லபடியா போயிட்டு சுட்ட சுட்ட நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு போங்க. நன்றி நன்றி, சந்தோஷம். போயிட்டு வாங்க. நாங்கள் அப்படியே மழை பெய்தால கொஞ்சம் நின்றுட்டோம். திருப்பி புறப்பட போகிறோம். இப்போ மழை பெய்து ஓஞ்சா பிறகு மறுபடியும் நாங்கள் இப்போ நடக்க துவங்கியிருக்கிறோம். எப்படியும் அதாவது மலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான், அதாவது மலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நின்று நிதானமாக வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் பிளான் போட்டு ஒரு டைம் கூட இருக்கும். நாங்கள் ஒரு பிளானை போட்டு ஒரு டைமுக்கு வெளிக்கிட்டு இருப்போம். ஆனால் நாங்கள் போய் சேர்றது ஒரு டைமாக இருக்கும். வாகனங்களை பார்த்து கவனமாக போகணும். நன்றி நன்றி நன்றி. இதில் ஒன்றுமே கதைக்காமல் ஒரு சகமொழி பேசுகிற நபர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போத்தல் வாங்கி தந்துட்டு போகிறார். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நினைத்தது நடந்து கொண்டு இருக்குது. இங்கால இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற ரோட்டை பாருங்க. உண்மையாகவே பயங்கரம்னு சொல்கிறத விட மிகவுமே அழகாக இருக்குது. இல்லை இந்த மரத்தை பாருங்கோ எப்படி இருக்குது. அதாவது ஒரு வயற்கரை ஓரத்தோடு தான் நாங்கள் நாங்கள் ஒரு வயற்கரை ஓரத்தோடு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இல்லை இங்கால பார்த்தா அவங்களுக்கு தெரியும், பச்சை பசேலண்டு அருமையாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இயற்கை காற்று. என்னென்னு சொல்கிறது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது. வணக்கம். காலையில் பார்த்து நடந்து வருவீங்க சொல்லி அப்படியே வந்து வார வீடியோ போட்டு காலையில் போட்டு எப்படி இந்த பக்கத்தில் வச்சியாக்கம் 5-6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மழை வந்து நின்றுருக்கோம். மழை வந்துட்டு வந்துருக்கு. காலையில் 6:30க்கு போட்டு மழை வர அப்படி நின்றுருக்கோம். 2 இடத்துல மழை பெய்ததால மழைக்கு நடக்கலாம், பரவாயில்ல. சப்பாத்துக்கு தண்ணி போனால் கால் பிரச்சனை. காலை மறக்க வேண்டியது உள்ளுக்கு ஏற்கனவே கால் அப்படித்தான் கிடக்கு அவிஞ்சு போய் தண்ணியில் போயிட்டோம். ஓகே. இதில் வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நொச்சியாக்கமையிலிருந்து நாங்கள் வாரம் மட்டும் டிக்டாக் அப்டேட்டை பார்த்துட்டு திரும்பி வந்த வெமனடா தக்காளி திரும்பி வந்து இப்போ திரும்பி கிரிக்கெட் மேட்ச் விளையாடணுமா, திருப்பி நொச்சியாகாமல் போய் கொண்டிருக்கணும். திரும்பி நொச்சியாகாமல் போய் கொண்டிருக்கணும். நாளைக்கு ஒரு பெரிய ஒரு டார்கெட் கொண்டு வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஆகியால் 48 கிலோமீட்டர் டார்கெட் வச்சா அது 40க்குள்ளே ஆகிடும். 50 கிலோமீட்டர், அதாவது இப்போலாம் நாங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் நடந்தாங்க. அதாவது
25, 22, 37 அந்த மாதிரி கொஞ்சமாக நடந்தாங்க. நாளைக்கு ஒரு எங்கள் எங்கிட்ட இதை காட்டு தானே என்ன நாளைக்கு ஒரு பவரை காட்டும். பவர், அதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுத்து பவர் ஒன்றை கொடுக்க போகிறோம். என்ன பவர்? மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தியை நாளை வெளிப்படுத்த போகிறோம். இடையே இப்படி தான் காமெடி பண்ணுவேன், எல்லாம் காமெடி கூடாது. மற்ற இன்னொரு காமெடி ஒன்று சொல்லிவிடு, மொக்கு காமெடி ஒன்று சொல்லு. மொக்கு காமெடி முடியல யாழ்ப்பாணம் போகிறேன். இந்த இடத்துல மிளகாயை காய வச்சுருக்கு பாருங்க. பச்சை மிளகாயை காய வச்சு அப்படியே செத்தல் மிளகாய் ஆக்க போயிடும். என்ன பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் நாங்களா இலங்கையில் இருக்க 20 மாவட்டங்கள் நடந்து போகிறோம். எத்தனை மாவட்டம் கடந்திருக்கீங்க? இது 6 மாவட்டத்துக்கு. இந்த தேவனே, ஏன் இப்படி சரீரத்தை வீணாக்குறீங்க? பழைய இப்படி போனா அவங்க என்ன செய்யறாங்க? நானும் உங்களை மாதிரி டிராவல் பண்றேன் என் தேசத்துக்கு. இதுக்காக எப்படி சொல்லுங்க பாப்போம். நான் கியூர் பண்ணி கொண்டு வரேன் ஒவ்வொரு விஷயம். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அதை தெரிஞ்சு செய்யறேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். ஹஸ்பண்டை எதிர்த்து கொண்டு போறேன். அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா நைட்ல தங்குறதுக்கு எங்க கடவுள். நீங்களும் ஆம்பளை, எப்படியாச்சும் போறீங்க. இது வரைக்கும் 4 மாவட்டம் நடந்துட்டீங்க. 4 மாவட்டத்தை சுத்தப்படுத்திட்டு வாரு. தெரிய மாட்டேங்குதானே? இலங்கையில் எல்லாருமே எதிர்க்கிறது உண்டு பெந்தகோஸ்து. ஜெபத்தினால எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வர முடிஞ்சா கடவுளை தேடுது. நீங்கள் எப்படி சரீரத்தை எனக்கு சொல்லணும்னு தோண முடியாது. ஏன்னா அந்த உணர்வு எல்லாருக்கும் வராது. யாருக்குமே அப்படி உணர்வு. தேசப்பற்றுங்கிறது சில பேருக்கு தான் இருக்கு. இப்போ நிறைய பேரை சந்திச்சு சொல்கிறாங்க, இந்த நாட்டை திருத்த முடியாது, வாங்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பயப்படாது. கடவுளை நம்பி பயணிங்க, எல்லாம் சரியாகும். நான் இந்து, ரோமன் கத்தோலிக்கம், எல்லாத்துலேயும் இருந்தது. பிறந்தது இந்து, கல்யாணம் முடிஞ்ச ரோமன் கத்தோலிக்கம். என் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணது பைபிள் வேர்ட். அதை என் குடும்பத்தையே சால்வ் பண்ண முடிஞ்சுதண்டா. உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாமல். இப்போ நீங்கள் 4 மதம், அதாவது இப்போ இலங்கையில் பௌத்த மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது. அப்போ 4 மதம் சம்மந்தமாக நீங்கள் என்ன கூறுறீங்க? அதை நான் சொல்லவே வரல. மத பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம நாடு நோக்கி அழகான ஒரு நாடு. இலங்கை வந்து மாங்காய் வடிவம் சொல்லுவோம். அழகான ஒரு நாடு. அதை பிரிச்சது இன மத பேதம் தான். அது இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னோட திட்டம். நாங்களும் அதுதான். அதாவது 4 மதமும் எப்படியா வெற்றினா இருந்தாலும் அதில் பாருங்க, அதில் இருக்குது பாருங்க, எல்லாம் சக மனிதர்களும் தெரியுதுலாம் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். அதாவது நாங்கள் மதத்தை தாண்டி எல்லாமே மனிதர்கள் இது நாம ஐடென்டிட்டி படுத்தின ஒன்று தான். இது கடவுள் வந்து ரூபம் இல்லாத. எல்லா மதத்திலையும் பாருங்க, பௌத்தத்திலையும் சொல்லி ரூபம் இல்லை, இந்துவிலையும் சொல்லி பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடினாங்க. இந்த ஜோதி வடிவம் கடவுள் ரூபம் இல்லை. அதே மாதிரி இஸ்லாமும் சொல்லுது அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு ரூபம் இல்லை. அப்போ கடவுள் ஒருத்தருக்கு ரூபம் இல்லாதவங்களா நாங்கள் அறிவிக்கப்படுது. இல்லையாமாவா சொல்றாங்களா இல்லையா? அதான் சரி, நன்றி சகோதரன். கல்லு கட்டி விட்டாங்க. கல்லா இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வரலாறுகள். ஆனால் இந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியல. அதே சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மத சம்மந்தப்பட்ட நூல்களுமே எங்களுக்கு ஒன்று தான். அதில் நாங்கள் ஒன்று மகாவம்சம் மட்டும் மாறி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். வடிவா உடனே வருது இல்லை. என்ன நூலுடாப்பா? அதாவது பேர் ஒன்று டக்குன்னு ஞாபகம் வருது இல்லை. மகாவம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் எழுதி கொண்டிருக்கணும். அதாவது வரலாறு எழுதி கொண்டிருக்கணும். அதில் சில வரலாறுகள் மாற்றப்பட்டும் இருக்குது. என்ன மாற்றப்பட்டும் இருக்குது, எழுதப்பட்டும் இருக்குது, திணிக்கப்பட்டும் இருக்குது. இதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தக்காளி என்ன ஒன்று காமெடி சொல்ல எங்களோட மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கட்டேன். ஒரு காலம் இது காமெடியோ இன்னும் காமெடி தான் சொல்ல காலை பார்க்க சொல்லிடா. ஒரு சின்ன காமெடி டக்குன்னு ஒரு வாரேன். நான் குறையா நேரம் இல்லை, வெயில் நான் டக்குன்னு ஒரு காமெடி ஒன்று சொல்லுவேன். கபிலாஸ் வீட்டை போட உண்மையாக சிறங்க அப்படி கபிலாஸ் வீட்டை போட்டு போட்டா நல்லா அப்படி வேற காமெடி சொல்கிறா சிரிக்கிற மாதிரி. அதாவது இனி கம்பி பிடிக்க ஆக்கள் இல்லையா? காரணம் எந்த கம்பியோட சொல்லுங்க அப்போ பச்சை ஓட்டு கம்பி பிடிக்க ஆக்கள் இல்லையா? ஏன்னு சொன்னா அவன் ஈலா கடத்துல போய் சொன்னா தானே அப்போ காரணம். ஈலா கடத்துல போய் பச்சை ஓட்டு கம்பியை பிடிப்பான், அம்ம பிடிப்பான். அது நம்ம தான்
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நொச்சியாகாம டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். சரியாக ஒரு 8 கிலோமீட்டரில் வந்துடும். அதையும் தாண்டி ஒரு 12 கிலோமீட்டர் நடப்போம் இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. எங்களுக்கு உடல்நிலை ஓகே, 12 இல்லை 20 நடக்கிறதுக்கு இது மாதிரி தான் எங்களோட உடல்நிலை இருக்குது. மழை சப்போர்ட் பண்ணுமோன்னு சொல்ல தெரியலன்னு சொன்னால் இப்போ மழை தூறிக்கொண்டு இருக்குது. தூரத்தில் இப்போ பெய்ய போகுது. கொஞ்சம் இதில் பெய்யுது. இருந்தா இருந்தா இதை பார்க்க தெரியுது. வேறங்க மழை தூறி கொண்டு இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நண்பன். இல்லை கணக்காக பாருங்க, நல்ல மழை கொண்டு வந்துடுது. என்றா தக்காளி தம்பி ஜூஸ் இருக்கா? தம்பி ஜூஸ் இருக்கா? தெமிலி தெமிலி கூல் தெமிலி தென்னக்கோ கூல் தெமிலி தென்னக்கோ देखे दूल दूल தெமிலி மேके கண்ட கண்ட தெமிலி கண்ட ஹோட்டல் கூல் தெமிலி நத்த எந்த நத்த இங்கடா வரும்பு எல்லாம் வருதுடா பகுல. வா மழை நின்றுட்டு வா. ஆமாம் கூல் தெமிலி என்ன கூல் தெமிலி வா, மழை நின்றுட்டு வா. அதில் நின்று அடுத்த கடையில் நிற்போம் பாடு. மழை திருப்பி பெய்யுதுடாப்பா. வா அது மட்டும் போகும்பா. வா அது மட்டும் போகும்பா. மழை நின்றாலும் பெய்தாலும் அந்த இடம் கடை மட்டும் போகும்பா. இல்லை வேறங்க வடையே அந்த போத்திருக்க வச்சு வைக்கணும். என்ன வடை இல்லை பார்த்தா தெரியும். வடை போத்திருக்க இருக்குது. வேறங்க ஆக்களை காலம் நாங்கள் அப்படி புறப்படுவோம். என்ன கால் கவனம் விளங்குதா? இங்க பாருங்க, அதுல ரூம்ஸ் எல்லாம் கட்டி கொண்டிருக்கீங்க. நல்ல நீளமா அழகா இருக்குது. அப்படி ஒடுக்கமா கட்டினாலே ஓகேண்ணா. உயரமே 2 ரூமும் ஒரு ரூம் பால்கனி மேல கீழ ஒரு ரூம் கிச்சன் பஜாக பாத்ரூம் வைக்கலாம். இல்ல அது ஃபுல்லு. ஆனா நல்ல வேலை குறைவு. என்னது வேலையும் குறைவு காசும் குறைவு. நல்ல வடிவா இருக்குது. நல்ல பெயிண்டிங் போட்டு ஆட்டு இறக்கி விட நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாருங்க போற பாதையில ஒரு கடை ஒன்று பூட்டி இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா மரங்கள் எல்லாம் நிற்குது. அது பார்க்கறதுக்கு நிலம் மாதிரியே இருக்கான. இது பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணிக்கான தண்ணி, அதாவது மேலே புல்லுகள் எல்லாம். ஒருவேளை நிலத்துக்கு மேல தண்ணி, நிலத்துக்கு மேல தண்ணி, தண்ணிக்கு மேல நிலம், நிலத்துக்கு மேல. எனக்கு தெரிஞ்சது இந்த ஆல்பம் எனக்கு தெரியல. என்னன்னு சொன்னா மரங்கள் நிற்கிது ஒரு பக்கத்தால. விடைய கிடைக்கிறது குளமா என்னடாப்பா அது? தண்ணி தங்கி நிற்குது. என்ன நீர்த்தேக்கம்? என்ன அங்கால தண்ணி ஓடுது. ஒருவேளை முதலைகள் நிற்க சான்ஸ் இருக்கு. என்ன சொல்லி பாம்புகள் தண்ணி வேற எப்படி ஓடிக்கொண்டிருக்கணும் அந்த இடத்துல. பாம்புகளும் நிக்கலாமடாப்பா. மலை பாம்புகள் நிக்கலாம். பயணம் எப்படி நல்லபடியா போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு 7ஆவதுண்ணா. சாப்பாடு எல்லாம் அப்படி வேற வேற சாப்பிட்டு வரோம். ஏர்போர்ட்டுக்கா? வணக்கம் மழை காலையில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் மழை தான் நின்று வரோம். இங்கே இந்த சைடு இன்றைக்கு தான் மழைக்கு கொஞ்சம் வந்துட்டோம். நல்ல மழையா? பயங்கர மழை. மழைக்கு வரைக்கும் கணக்கு ஏதாவது கும்பிடுதான் நிற்கிறோம் நாங்கள். ஏதாவது பெரிய இதுக்கு கும்பிட்டோம்னா சரி கதை. பிறகு எல்லாத்தையும் கொண்டே காய வைக்கவும் இல்லை. அது ஃபுல்லாக இதுக்கு பேட்டரிகள் டேபிள்கள் அதை விட சூழ்நினைச்சுன்னா இல்லை சூழா மீன் பிரச்சனை வச்சுலாம் சமாளிச்சிடலாம். எப்படி போகுது? நல்லா போய் கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போய் கொண்டிருக்கு. கண்டைக்கு இங்கே தான் செய்யாமல் தான் உள்ளுக்கு இல்லை போகிறது. டவுனுக்கு முடியல சாப்பிட்றது போய் இப்போ சாப்பிட்டா போய் நடக்க மாட்டேன். நித்திர இந்த அந்த இதில் நித்திர சாப்பிட ஒரு 3-4 மணி சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதே ரூமு கிட்ட தான். என்ன பிறகு இன்றைக்கு தூரம் நாங்கள் நடக்கிறோம். நாளை நடக்கப்படாது. இன்றைக்கு நேற்று தூரம் குறைவு. அதுக்கு முதல் நாள் 37 கிலோமீட்டர். அதுக்கு முதல் நாள் 40. அதுக்கு கடந்த ஆரம்பத்தில் 62. எங்களுக்கு யாருக்கு சொன்னாங்க தம்பி இப்படி கூட தொழிலாம் நடக்காத, ரூமை பார்த்து ஒரு 30 நடமட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா முழங்கால் பாதிப்பு இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்து வந்துடுவோம். எத்தனை நாளைக்கு? இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடந்தாலும் 3 மாதத்தில் முடிக்கலாம். 3 மாதம் இல்லை, ஒரு 100 நாள் அதுக்குள்ளே தான் செல்லும். 3000 கிலோமீட்டர் அடிச்சு சொல்ல முடியாது. ஆனால் 3000 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்குது. இந்த மலையேற்றங்கள் எல்லாம் இருக்குதாங்க.
போன பாதையில் பிடிச்சி வர வேண்டியிருக்கோம். அதாவது இப்போ நாங்கள் மலையாள போகணும்னு சொன்னால் ஏனையை பிடிச்சி வர வேண்டியிருக்கு. நாங்கள் கண்டி மாத்தலை பக்கம் போகிறோம்டா. அதனால் திரும்பி இந்த எவ்வளோ என்ன பாதைன்னு சொல்லல. நாங்கள் சரி ரூமுக்கு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ரூட் அதாவது எக்ஸ்ட்ரா நடப்போம் அந்த மாதிரி. யாழ்ப்பாணம் போகிறீங்களா இல்லை புல்மோட்டா திருவண்ணாமலை? எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கீங்க? அப்புறம் இது வந்து ஒரு படத்தில் வடிவேலு வெளிநாட்டு போய் நிற்பார் தெரியுமா? துபாய்க்கு போய் நிற்பார். அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படி கண்ணுக்கு அப்படி கண்ணாடி பாருங்க அப்படியே தான் இருக்கு. அவளை பார்க்க ஒட்டகப்பால் டீ எல்லாம் எப்படி இருக்குதா? சட்டப்படி போல இன்னைக்கு வெளிநாட்டு தான், வெளிநாட்டு மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அது வெளிநாட்டு பேக் அப்படி தான் தூக்கிட்டு தெரியும். அது வெளிநாட்டுக்காரடாப்பா இது பேக்கு கொழுவுறது காரணம் இருக்கடாப்பா. இப்போ எல்லாரும் இந்த பேக்கு கொழுவி ஆகணும். எங்கே சாமான வைக்கிறது பேக்கு கொழுவாமல் நாங்கள் பொக்கருக்கு வச்சா விழுந்து ஓடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நொச்சியாக்காம டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து சரியாக நொச்சியாக்காம டவுன் 3 கிலோமீட்டராம். வடிவாக சொல்ல தெரியல. இதில் வந்த அண்ணா தான் சொன்னார். இப்படி தான் 3 கிலோமீட்டர்னு சொல்லி பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்கு 30 நிமிஷம் எடுக்கும். எனக்கு இல்லை 30 நிமிஷம் தான் நடந்து போய் கொண்டிருப்போம். நாங்கள் போன பேருங்கோ கனடா காரன் மாதிரி வந்து கொண்டிருக்கிறோம். நண்பன் எப்போ இருந்து நீங்கள் கனடா காரனா? நீங்கள் போன மாதமே அடி கொஞ்ச நாள் என்ன 10ஆம் தேதியிலேருந்து கனடா காரனா. பின்னால் வாகனங்கள் வேறு இஞ்சால வாங்க வேந்து நாங்கள் கனடாவுக்கு போயிடாது வாகனம் அதுதான் அஞ்சால வந்த விலங்கு தானே. எப்போ இருந்து கனடாவோ துபாயோ? நீங்கள் துபாய் அந்த மூத்தூர் சந்தை பக்கத்துல இல்லாட்டி அந்த மூத்தூர் சந்தைன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டோ? இல்லை கொஞ்சம் தூரம் போகணும். நீங்கள் அங்கே வாங்க லொக்கேஷன். இந்த ஒட்டகப்பால் எல்லாம் செய்வாங்க அந்த விலங்கு வேறு அங்கே தானோ? இங்கே வேறு தொப்பியெல்லாம் கலருது வேறு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக புத்தளம் 56 கிலோமீட்டர். நாங்கள் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நடந்துகிட்ருக்கிறோம். அதாவது வீடியோ எடிட் பண்ணணும் தானே, அதுக்கேற்ற நேரம் தான் நடந்துகிட்ருக்கோம். இன்றைக்கு இருக்கிற முழு வீடியோ எடிட் பண்ணுற பிளான் எல்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 வீடியோவாக தான் எடிட் பண்ணுவோம். ஆனால் கணக்கு வீடியோ ஸ்டொக்கில் இருந்தோன்னு இருக்குது. இந்த கோப்ரோவில் மெமரி கார்டில் கணக்கு வீடியோ ஸ்டொக்கில் இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரண்டா இது எப்படி நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி இருந்துச்சு? 15 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டேன். அது டக்குன்னு நெத்திரா வந்துட்டுது. மற்ற டைமும் போய் கொண்டு வந்துச்சு. அப்போ ஒரு 100-150 நிமிஷம் வீடியோவை கட் பண்ணி அதில் ஒரு காப்பாற்று கட்டம் தான் போட்டுருந்தா ஒரு 15 நிமிஷம் கட்டம் பார்ப்போம். வேந்து போடுறது தானே. அது இப்போ வந்த வீடியோ உண்டால் நாங்கள் பாடுறோம் புட்டுப்பாட்டு அந்த வீடியோ தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விகாரம் இருக்குது. இந்த ரோட்டால் போய் வர யாழ்ப்பாண வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கோன் அடித்து கை காட்டி ஒன்று தான் போயினோம். எல்லாமே சந்தோஷம். அப்படியே போடுவேன். போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகழகான பூக்கள் இருக்குது. செவ்வந்தின்ற ஒரு இனம் உண்டு வேறுங்க. அது சண்டை வேறு கிடையாது. மாவட்டம் நூறில் எல்லாம் எப்போ ஆரம்பிச்சு நீங்கள் என்ன மாதிரி? நான் சரியாக 10ஆம் தேதி ஆரம்பித்தேன். இப்போ நாங்கள் அப்படி நேராக இணையனால் வந்து இப்போ ஏற்றுவல் பாதையால் போய் கொண்டிருக்கோம். ஏற்றுவலால் போய் அப்படி புத்தளம் போய் குருநாள் போய் அப்படி அப்போ இந்த இணையம் திருப்பி வந்து மாத்தல் ஏறி அப்படி மேலே சுற்றி அப்படி கீழாலையால் இறங்கி அப்படி இங்கால சுற்றி கரையால் சுற்றி இங்கே திருவண்ணாமலை வந்து ஒரு புலனரை வந்து திருப்பி போயிட்டு இங்கே முள்ளத்தீவு வந்து முள்ளத்தீவு இந்த மன்னார் வந்து அப்படியே போய் 25 கவர் ஆகுது. இல்லை 3 இருந்தாங்க. தமிழ்லாம் யாழ்ப்பாணம் பண்ட திருப்பி தான் இருக்கிற இடம். மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி மழை வர்ற மாதிரி இருக்குது. பாப்போம் மழை வருதா இல்லையான்னு சொல்லி 2 நாள் நாங்கள் நடந்து கொண்டே இருக்கிறோம். தக்காளி வா தாடி வலிச்சிட்டு போவோம். தக்காளி சேவ் பண்ணிட்டு போவோம். தாடி கூடி போட்டு தக்காளி வேர்டுவன் மேலே இருக்கிற வேர்டுவன் மேலே இருக்கிற எம்பா தாடி வலிச்சிட்டு போவோம். தாடியும் பழிக்கிறதெல்லாம் வேறு மட்டும் இல்லை, வேர்டன் தான் என்ன உங்களுக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற இடம் சரியாக 2 கிலோமீட்டர் இருக்குது. இதில் முன்னுக்கு போகிற இடத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது. நண்பன் சின்ன நண்பனுக்கு பசிக்கிற காரணத்தால் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம்.
அன்மன் பசிக்குதோ என்ன பசிக்குது சாப்பாடு பசிக்குதா சோறு கறி பசிக்கலையோட இல்லாட்டி என்ன மற்ற கடன் கூட முன்னால வா போ சும்மா போய் காக்கு ரைசன் கறி சோறு கறி இல்லையாமே ரைஸ் அப்பம் இருக்கா அப்பம் வடை பாலப்பம் முட்டாப்பம் சோறு கறி இல்லை மத்தியான சாப்பாடு வந்து வரா மத்தியான லஞ்ச் ரைஸ் அங்கே இல்லையா யாவாக்கு சிங்க தமிழ் தெரிஞ்சும் நீ கதைக்கிற என்ன மத்தியான சாப்பாடு வேணும் மேடம் மத்தியான சாப்பாடு இங்கால் பக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குட்டி கடைகள் எல்லாம் அதாவது இந்த மாதிரி குட்டி கடைகள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் எந்த இடம் நல்ல சுகம் நூறலியாவா நூறலியாக்கெல்லாம் வருவோம் நான் யூடியூப்ல பார்க்குறேன் பார்க்குறீங்களா நூறலியாக்குன்னு ஒரு 10-15 நாளில் வந்துடுவோம் 10-15 நாள் ஒரு மாதமாக தான் சொல்லல அது ஏறுறது அனைமையில் நடந்து போகலாமா எங்க நூறுலிங்க நடந்து போகலாம் மெதுவாக வருவோம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு இருக்கா ஒரு ஹோட்டல் இருந்தால் சரி அதாவது தங்கக்கூடிய மாதிரி ரூம்ஸ் இருந்தால் சரி அப்படி இருக்குதா அப்படி இருக்கு போகிற பாதையிலே இருக்கும் என்ன அப்படின்றா சரி எங்கிட்ட பயணம் இப்போ இங்கே இந்த இடம் பக்கத்தில் இப்போ நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வந்துடும் 30-22 கிலோமீட்டர் சரி எங்கேருந்து வரீங்க யாழ்ப்பாணத்தில் நல்லூர் 25 மாவட்டம் நடக்கிறோம் என்ன கேட்டாங்க எங்கே போகிறீங்க கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறோம் நட பாதையா நடதான் ஃபுல்லாக நடம் ஒரு வாகனம் இல்லை வைக்கில்னே ஒன்லி வாக் இரவுக்கு தங்குறது ரூம் யூடியூப்ல நான் பார்க்குறது நன்றி அண்ணா போயிட்டு வரேன் சரி போயிட்டாங்க கவனம் பாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அன்றைக்கு இங்கே மட்டும் அன்றாவதுலேருந்து வரோம் அங்கே பார்த்தா எப்படி போகலாங்க இன்றைக்கு அங்கே 2 கிலோமீட்டர் தான் விழுப்புரத்துவா போகிறீங்க இல்லை இதில் பக்கத்தில் நச்சியாகம் இல்லைங்க இலங்கையில் 25 மாவட்டமும் நடந்தே போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் இந்த கடை திறப்பு விழாவா ஓப்பன் டே ஓப்பன் டுடே ஓப்பன் அப்போ கியண்டு சிங்கிள் கடத்துலேருந்து இன்றைக்கு ஒரு பூசி உண்டா ஓகே கனகாலம் ஆகிட்டேன் அந்த கடை வந்து இன்றைக்கு ஒரு பூசி உண்டா பாருங்க அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை கிரிபத் இதில் பார்த்தா தெரியும் நாங்கள் லேட் ஆகிடும் அங்கே போகணும் ஓகே பாய் இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி வடையில் எல்லாம் இருக்கும் அப்போ குட்டி வடை வாங்கி சாப்பிடுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடே என்ன பட்டீஸ் சாப்பிடக்கூடாது வடை தான் சாப்பிடணும் வடை தான் சட்டப்படு வடை இல்லையோ நல்லா இருக்கிறதுக்கு நல்ல இடம் உண்டோட என்ன இல்லை 100 மீட்டர்லாம் வச்சுக்காம டவுன் இருக்குது பேர்கள் மாறி சொன்னால் கொண்டா மன்னிச்சு கொள்ளுங்க என்ன இப்படி தான் மாறிக்கிட்டு சொல்லுவோம் நாங்கள் பாருங்க இதில் பட்டீஸ் இருக்குது மற்ற வடை இருக்குது இல்லை சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மத்தியான சாப்பாடு இங்கே இருக்கிற அம்மாச்சியில் சாப்பிட போகிறோம் இரவு சாப்பாடு தான் மச்சம் இதாக சாப்பிடுவோம் என்ன எங்களோட பட்ஜெட்டில் தான் முடியும் வேணும் இங்கே பாருங்க அம்மாச்சியில் இருந்து கிடக்கணும் அவங்க ரைஸும் கறியெல்லாம் இருக்குது மச்சமும் இருக்குது போல் போய் சாப்பிடுவோம் சரியா
என்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம் சரிதானே? இன்னைக்கு கண்டு ஸ்பெஷல் சாப்பாடு விளாண்டு அம்மா கோமத்தை இல்லை சிக்கன் எல்லாம் கிடக்கு போல. சிக்கன் ஒன்லி லீஃப்ண்ணே. சிக்கன் ஓகே 3 ஓகே தேங்க்ஸ். இதில் பாருங்க நாங்கள் சொன்ன ரைஸ் அண்ட் கறி வந்து ஒன்று இருக்குது. சிக்கன் கால் ரைஸ் அண்ட் கறி என்றால் எல்லாமே வரும் பாருங்க. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பூசணிக்காய் கறி, பைத்தங்காய் கறி, அப்படி கிணக்கு கறிகள் இருக்கும். உண்மையாகவே ரைஸ் அண்ட் கறி உண்மையாக நல்லா இருக்கும். இங்கே பாருங்க நாங்கள் சொன்ன சாப்பாடு வந்துட்டுது. உண்மையாக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க சிக்கன் கறி. நல்லா இருக்கு. என்ன சிம்பிளாக இருக்கு, நல்லா இருக்குது சாப்பாடு. இங்கே அம்மாச்சி சாப்பிட்றது என்ன நன்மைக்கு சொன்னால் சாப்பாடு மலிவாக இருக்குமே தான். எங்களோட ஊரில் இருக்கிற அம்மாச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சம் இல்லை. நான் எங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி எல்லாமே இருக்குது. வணக்கம் சகோதரன். எங்கே இருக்குது? நுரைச்சோறு. அதாவது நல்ல சர்ப்ரைஸ் போல. அதாவது நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் D3 சர்ப்ரைஸில் இருந்து எங்களுக்கான வந்திருக்கார். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 75-80 கிலோமீட்டர் கடந்து எங்களுக்கான வந்திருக்கார். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது எந்த இடம் ப்ரோ? நொச்சிகாமையில் இருக்கும். நொச்சிகாமையில் இருக்கும். அதாவது புத்தளத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. புத்தளத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பன் எப்படி இருக்கு உங்களுக்கு உணர்வு? சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு. உள்ள இருக்குதா? உள்ள இருக்குது. நல்லா சாப்பிட்டு பாருங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க D3 சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸ் டீம் ஒரு சர்ப்ரைஸ் இது ஒரு டெலிவரி கொண்டு வச்சுக்கிறார். முக்கியமாக நண்பன் விவசாயம் செய்கிறார். விவசாயி என்னடா என்ன இல்லை கால் சப்பாத்து கழட்டி போனால் தான் கீழே வைக்கலாம். கீழே வைக்கலாம். ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் நொச்சிக்காமையெல்லாம் நாங்கள் தங்க போகிறோம். அப்படியே பேருந்து புத்தளத்துக்கு வான்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஆகும். நாங்கள் ஒரு நாள் நடப்போம். அதாவது 50 கிலோமீட்டர் ஒரு நாளில் 10 மணி நேரம் நடக்கலாம். நாங்கள் அந்த ஆரம்பத்தில் 62 கிலோமீட்டர் நடந்து தான் தானே. அதில் எனக்கு ஆக்கள் சொன்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி 25, 30, 35 அதுக்கு மேலே பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. என்றால் உங்களோட எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லன்னு சொன்னதாக காரணத்தால் நாங்கள் முயன்ற வரைக்கும் அதாவது குறைஞ்ச தூரத்தை தான் நடக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் காலம் வலிக்கு நாங்கள் இப்போ 1 மணிக்கு நினைக்கிறோம். என்ன மெதுவில் அது வரும் 2 ஆடி பாடி வருது. ஆடி பாடி இடத்துல தான் நான் ஞாபகம். அதாவது அது என் பேருந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கருத்து இந்த ஆடி பாடி இடத்துல நாங்கள் ஞாபகம் கொண்டு வருது பேர் சொல்கிறேன். ஓகே நன்றி. சந்தோஷம் என்ன சார். ரெண்டு கொடுத்து பழகி போட்டு இங்கே பாருங்க மழை. அதாவது நாங்கள் எங்கேயாவது போய் இருக்கேக்கில் மட்டும்தான் மழை வருது. உண்மையாகவே மழை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னால் இருக்க ஹெல்ப் பண்ணுது. எனக்கு கொஞ்சம் இதில் நின்றான இல்லை. நாங்கள் எப்போ ஒளிம்பி நடக்க போகிறோம் அப்போ நின்றா சரி. அப்போ தான் குளிர்மையாக இருக்கும். நண்பன் சந்தோஷம். திருப்பியும் சொல்கிறேன் நன்றி. ரொம்ப அப்போ எப்படி இருக்கு? என்ன வைக்க போகிறீங்க? நண்பனோட கதைங்க. நண்பன் நல்லா வாங்க. நண்பன் கதைச்சு இருங்க முதல் இருங்க உட்காருங்க. மலைக்கு நினைஞ்சு வந்திருக்கு. உட்காருங்க கதைப்போம். எப்படி சுகங்கள் உங்களோட? இப்போ எங்க இருந்து வாரீங்க எங்களை சந்திக்க? ரம்பாவே இந்த பக்கமா நேற்று கடந்தும் தெரியாது. எத்தனை கிலோமீட்டர் இருந்து ரம்பாவை? என்னத்துல வந்தீங்க? பைசைக்கிள். ரம்பாவை எவ்வளோ கிலோமீட்டர் இருந்து? ரம்பாவை தமிழ்ல ரம்பாவை அன்றாதபுரத்துக்கு பிறகு ரம்பாவை. நான் அந்த ரம்பாவை நினைச்சேன். அங்க ஒரு ரம்பாவை பார்த்தேன். நாங்க எந்த ரம்பாவை நினைச்சோம் தெரியுமா? மதவாச்சி கழிஞ்சு ஒரு ரம்பாவை இருக்கு. இதுல ஒரு ரம்பா சின்ன ரம்பாவே. சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்பதான் சாப்பிட்டு ஒதுங்கிடும். ஆனால் நாங்கள் இருக்கும்போது தான் மழை பெய்யுது. நடக்கும் இப்போ இதில் இருக்குன்னு சொன்னாங்க.
அதுக்காக தான் உடனே அப்டேட் பண்ணுறோம். எங்கே இருந்தாலும் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இருந்தால் அவங்க நேராக போயிட்டுறாங்க தேடி. உங்களுக்கு இந்த வேற பார்க்க எப்படி இருக்குது? வேற பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறது? ஒரு கெட்ட பார்க்க ரைவன்ற என்ன ப்ரோ பக்கத்தை சொல்லுங்க ப்ரோ. எங்கிட்ட தான் கப்பல் இருக்கு. என்கிட்ட தான் கப்பல் இருக்கு. என்னைக்குமே என்ன கைவிடாது மக்களோட அன்பு கப்பல். இங்கே தங்குவோம் கொஞ்சம் பார்த்து நடந்து பார்த்து பக்கத்தில் தான் ரூம் எடுத்தாங்க. வாரீங்களா நைட்டு கூட்டிட்டு வாங்க கதைப்போம். ஆனால் 10 மணி மட்டும் தான் கதைப்போம். அப்புறம் படுத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ போய் நித்திர கொள்ளுவேன். 6 மணிக்கு எழும்பிடுவேன். 6 மணிலேருந்து கதைப்போம். இல்லை இப்போ நித்திர கொள்ள மாட்டேன். எடிட்டிங் பண்ணணும், எடிட் பண்ணணும், போட்டு போடணும். நீங்கள் பேசுவீங்க தான். நீங்கள் ஒன்றும் போடலை அப்டேட். பெரிய ஃபேன் ப்ரோ நான். நீங்கள் கனகராய கம்பத்தி தூக்க போகல, அதை பார்த்து நான் உங்களோட பிக் ஃபேன் ஆகிட்டேன் ப்ரோ. விலங்குதா என்ன சொல்கிறேன்னு? கனகராயன் கூட கம்பத்தை தூக்க போனதுலேருந்து பிக் ஃபேனா என்ன ப்ரோ? நீங்கள் வீட்டை போயிட்டீங்கன்னா உங்களோட ஃபேன்ஸோட படுற பாடு. நீங்கள் பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டீங்க ப்ரோ. செலிபிரிட்டி ஆகிட்டீங்க ப்ரோ. செலிபிரிட்டி ஆகிட்டீங்களாம்மா பாருங்களே. எங்கோட வந்த கவிலாஸ் நாளைக்கு வாரீங்களோ? பரவாயில்ல, சாக்லேட் கழிச்சுட்டு சாப்பிடு. சரி சாக்லேட் அண்டி வீட்டை தானே? அந்த சர்ப்ரைஸ் எங்கே இருக்குன்ற வடிவா சொல்லுங்க. இது நரக்களி நுரைச்சோல். இது நரக்களி நுரைச்சோல். பின்னால் காட்டுங்க. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. இதில் 61 35 31 472. இது கோல் எடுத்தா நல்ல நல்ல சார். இப்படி எங்கால் பக்கம் தான். இல்லை ரூம் பார்த்துட்டு நிற்க போகிறோம். இப்படி கண்ண தூரம் போகல, மழை தானே பெய்யுது. நீ போனா நம்பி போயில, அது மழையை நம்பி. நாங்கள் அன்றாவரம் ஆரம்பம் ஜெப்னா. சரி சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இனி அதாவது போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படா ரூம் வர மாட்டேன் வேறு கிடைக்க சாப்பிட்டு அப்புறம் என்ன. ஆனால் இதெல்லாம் நாங்கள் டவுனுக்குள்ளே நிற்கிறோம். நண்பன் சாக்லேட் தந்துருக்கா, சாப்பிட்டு கொண்டு போவோம். நாங்கள் நிறுத்தியா இன்னும் நல்லா இருக்குங்கோ. இப்போ நாங்கள் சரியாக நொச்சியாக்காம டவுனில் நின்று இருக்கோம். நொச்சியாக்காம டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு விவரம் வருது. பெரிய ஒரு டவுன் உண்டு நொச்சியாக்காம டவுன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து கடைகளும் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டான். எங்கே இருக்குன்னு தெரியல, அதில் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு தான் நான் நினச்சேன் இங்கே யாழ்ப்பாண கடை இருக்குன்னு சொல்லி. எடுங்க எங்கே போகிறீங்க? நாங்கள் இல்லை, எங்கே ரூம்ஸ் இருக்குது பக்கத்தில்? பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறதா போஸ். இந்த பக்கம் இன்னைக்கு பெட்ரோல போங்க. போகல மலம்புரி ரெஸ்டாரண்ட் சொல்லி அடிக்கிறீங்க, அது நல்ல மலம்புரி மலம்புரி ரெஸ்டாரண்ட். எங்க பக்கம் இன்றைக்கு எந்த தம்பி அப்படியே கொடுத்துட்டு போய் அப்படியே விடு. இல்லை வந்தோம். அப்படியா? வாங்க சரி, இந்த ரூமுக்கு போக முடியாது. இதெல்லாம் இந்த ரூம் சொன்ன இதெல்லாம் ரூம் சொன்ன வராங்க. எவ்வளோ அது ஓகே, அவன் இப்படியே போகல. சமலையில ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்கோம். சமலையில அதுக்கு தான் அடிச்சேன். இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓம் ப்ரோ நான் வேலை செய்ய மாவட்டம் இல்லை. அப்போ நீ அன்றைக்கு வர டைம் நான் மதாச்சி வாரம் நீ வீடியோ போட்டேன். நான் மதாச்சி இருக்கேன். அப்படியா? போட்காஸ்ட் உங்களை மீட் பண்ணணும் ரூம் பார்த்துட்டு நீங்கள் ஹோட்டலில் சந்தோஷம்.
யாழ்ப்பாணத்துக்கு போகணும் 25 மாவட்டம் மேலே உட்காம முல்லைத்தீவு மேம்பத்து திருமத பழாத்து காலில் மாத்திரம் ஆப்போனா யாழ்ப்பாணம் எனக்கு என்னடா கொமெண்ட்ஸ்ல போட்டிருந்த 3 கடை யாழ்ப்பாண கடை இருக்கு. அப்ப எந்த கடை இது முன்னுக்குள்ள உண்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட யாழ்ப்பாணத்துல இங்க செட்டில் ஆயிட்டீங்க. புத்தளம் நோக்கி தான். ஆனா இன்னைக்கு போக மாட்டோம், நாளைக்கு தான் இருக்கிறேன். தாங்கள் இங்கயா மெல்லலாம் தான் போறோம் நாங்க. இதுல தான் ரூம் இன்னும் பார்க்கல. இதுல போற மாதிரி கணக்கு இருக்கு. நண்பன் எந்த இடம்? எந்த இடம் நீங்க? நச்சியாகாம தானே. உங்களோட ரூம் செட் போட்டே போட்டுருக்காங்க. வீடியோ பார்த்தா வந்து வரேன். தூரவா அது? எவ்வளவு தூரம்? 10 மீட்டர் மாதிரி. 10 மீட்டரா? அடி நான் பெஸ்ட். எப்படி இருக்கீங்க? சோவா இருக்கோம். இல்ல எங்கட தமிழ்நாட்டுல ஓ இருக்கோம். பார்த்தா வீட்டு வர என்ன சந்தோஷம். நான் நேற்று அனுராதபுரம் வரைக்கும் போகல, பார்த்தேன் ஒரு வீடியோ பார்த்து அந்த கிணத்தை திறந்து காட்டினீங்க நீங்க. கிணத்துக்கு மேல சாப்பாடு அந்த வீடியோ பார்த்து நான் அப்பயும் எனக்கு அடுத்த ரூட் எங்க போறீங்கன்னு தெரியா. புத்தளம் தானே. நான் பயணம் கொண்டு போயிட்டு வந்து வாக்கல நான் கடை ஒன்று வேலை கடையில் ஒருத்தர் சொன்னார் இப்படிதான் தமிழ் ப்ரோ போடுறாருன்னு. அது அப்படி வந்து அங்கே கூட்டமாக இருந்துச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு நோயும் இல்லாமல் 3 பேரும் ஒரு கல்ச்சர் இல்லாமல் வெற்றி பெறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு கனடாயில இருந்து சர்டிபிகேட் வந்திருக்கு. அதாவது கனடா அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட். என்ன உண்மையாவே நம்ப முடியவே இல்லை. இலங்கையின் மத்திய நகரமான அனுராதபுரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நொச்சியகம கிராமத்தில் இருக்கின்ற சிறப்பான ஒரு சமநல என்ற ஒரு ரெசார்ட்டில் இருந்து கைது கொண்டிருக்கின்றேன். என்னுடன் வோகத்தோன் அதாவது நடைபவனி. அந்த நோக்கம் ஒரு தாய் சகல மக்களும் பிள்ளைகள் ஒற்றுமையாக சகோதரத்துவமாக we must live together as brothers and sisters. it is must. அந்த நோக்கத்திற்காக இப்பொழுது தமிழ் ப்ரோஸ் அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற எல்லா ஈழத் தமிழர்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் ப்ரோஸ் அதிபர் என்னுடன் இருக்கின்றார். அவர்கள்தான் தமிழ் ப்ரோஸ். அதாவது கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் கடந்த 7 நாட்களுக்கு முன்னதாக நல்ல நடைபவனியை ஆரம்பித்து இப்பொழுது இந்த நொச்சியகம என்ற கிராமத்தை அடைந்திருக்கின்றார்கள். 25 மாவட்டங்களை இணைக்கின்ற இந்த நடைபவனியில் முக்கிய நோக்கத்தை நான் கூறிவிட்டேன். இப்போ கனேடிய அரசாங்கத்தின் சிறப்பான சான்றிதழ்களையும் நான் வழங்கி அவர்களுக்கு சிறப்பான கௌரவத்தையும் வழங்க இருக்கின்றேன். கூறுங்கள் சார். இப்ப உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. அதாவது கனடா அரசாங்கத்தால ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட் ஒன்று கிடைச்சிருக்குது. சத்தியமா எதிர்பார்க்கல. அதற்கு வாய்ச்சி காட்டுறீங்களா நீங்க? எனக்கு Corporation of the City of Brampton certificate of recognition on behalf of the members of the City Council. It is our distinct pleasure to recognize your YouTube channel Tamil Bros. அந்த வகையில் அவர்கள் குறிப்பிட்டு பிறகும் கூறுகின்றார்கள், you have the creativity and determination to do whatever you can for the Tamil communities around the world. இவ்வாறு குறிப்பிட்டு தமிழ் ப்ரோஸ் என்ற யூடியூப் சேனல் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கூறுகின்றார்கள். மைக்கேல் பலச்சி, மேயர் பேட்ரிக் பிரவுன், சிட்டி ஆஃப் பிரம்ப்டன், the fast growing city in the world in Canada. அதுபோல the regional councillor நர்வ்ஜீத் போர் அவர்கள், மார்க்கம் த ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி இன் கனடா அவர்களும் அந்த யூடியூப் சேனல் தமிழ் ப்ரோஸை வாழ்த்தி சிறப்பான ஒரு சான்றிதழை தந்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றிகளையும் கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் கூறப்படுகின்றோம். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது என்னோட சேர்ந்து நண்பர்கள், அதாவது அங்கே பின்னால இருக்கிற கமராமேன் உட்பட நண்பர்கள் எல்லாருமே பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசமாக இலங்கையில் இருக்க 25 மாவட்டங்களும் எனக்கு நடந்தே போகணும். கனடா 2022ஆம் ஆண்டுல இருந்து ஆசை இருந்தது. அதாவது நான் சைக்கிள் பயணம் போயிருந்தேன். அப்ப இருந்தே யோசிச்சு கொண்டிருந்தது என்ன ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு சொல்லி அந்த வகையில் இந்த நடைப்பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கேன். அது காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் அதாவது இப்ப பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முதல் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தேன்னு சொல்லி நாங்கள் வரலாறுல படிச்சிருப்போம். அப்படி இருக்கைக்குள்ள பேந்து அப்படி இனப்பெருக்கி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பல மனிதர்கள் உருவாகி நாங்கள் ஒவ்வொரு வேலை பழுக்கள் தூர இடங்கள் காரணமாக நாங்கள் ஒவ்வொரு மொழிகளை பேசி ஒவ்வொரு மதங்கள் அதன்னு சொல்லி மாறுபட்டு இருக்கிறோம். நாங்கள் வேற்றுமையா இருக்கிறோம். அந்த வேற்றுமையை எல்லாம் இல்லாம நாங்கள் எல்லாமே ஒருதாய் பிள்ளைகள், அதாவது ஒற்றுமையா இருக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நடைப்பயணம் நான் போய் கொண்டிருக்கிறேன். சோ இவருடைய நடைப்பயணம் கட்டாயமாக ஈழத் தமிழர்களில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும். அதுபோல ஈழத் தமிழர்களும் பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம் சிங்கள மக்கள் எல்லோரையும் இணைத்து எல்லோரும் நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற அந்த தொனியில் ஒற்றுமையாக வாழ வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இலங்கையின் இந்த அபிவிருத்தி திட்டங்களில் எல்லாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில்
புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் இவர்களின் நடைபவனிக்கு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு உதவிக்கரம் செய்து அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை இடைநிறுத்தாது அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொஞ்சத்துக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணங்களுக்கு கனடாவிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கொண்டு வந்தவர், அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கொண்டு வந்தவர். உண்மையாகவே முதல் முறையாக இந்த மாதிரி கனடா அரசாங்கத்தால், அதாவது இலங்கையில் கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட்னு சொல்லி அப்படி இல்லை, அதாவது எங்களோட யூடியூப் இதாக்கி அப்படி ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. முதல் முறையாக எங்களுக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தந்தது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஹோட்டலில் தங்குறதுக்கான அனைத்து செலவுகளை பார்த்தீங்க அனைத்து செலவுகளையும் பார்த்து அனைத்து செலவுகளையும் வழங்கி மதிய போசனத்தையும் வழங்கி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளேன். நன்றி அண்ணா, நன்றி. It is a luxury hotel resort in the city of Nochiyakama. So it is a proud moment. We all live, we are here together to having a nice prestige, delicious lunch, and also the other entertainment as well here. Entertainment means to having a very nice bed to sleep and rest, and you can start tomorrow morning at 6 a.m. again for your journey. Thank you. ரூம் எடுத்தாச்சா? ரூம் எடுத்துட்டோம். யூஸ் பண்ணுங்க. குளோரின் இல்லையடா அந்த ரூம் எடுத்துட்டோம். ஓகே, இந்த அவர் தான் இல்லாண்டி இந்த எங்களுக்கு ஒரு சேர்த்து கனடாவில் வந்து தமிழ் சேனலுக்கு அது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டு வந்தது கனடா கவர்மெண்ட். அது கொடுக்குறது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் தேடிக்கிறீங்க. வணக்கம். நல்ல கதை, நல்ல சுகம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல ஐயம் சுகம். இனி நீங்க 3 பேர் தான் தனி கேம் ஒன்று ஆடிட்டு போறீங்க. நாங்கள் வந்தோம் 4 பேர் அப்படி வரைக்க தனியாக வந்து அப்படி மாறி மாறி ஜாயின்ட் ஆகி இந்த நண்பன் மாங்குளத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான். அவன் இடையில ஏறியும் எங்கே இருந்து அவன் நடக்க தொடர்ந்து எங்க அவன் வவுனியால இருந்து தொடர்ந்து நடக்கிறான். என்னோட பிறந்தலேருந்து வந்த இல்லை நல்லூர்ல இருந்து வந்தவன், ஆனா இடையில ஏறிட்டான். எந்த ட்ரைனிங் மேல எதுவுமே இல்லை. முதல் நாள் கேட்டான் பாருங்க ஓகே போகல அன்னைக்கு எனக்கு 2 நாள் கடும் பேர் இல்லை. 2 நாள் அவன் அப்படியே மாங்குளத்தில் நடக்கிறான், நான் தொடர்ந்து அப்படியே நடந்துட்டு இருக்கேன். மாங்குளத்துக்கு வந்து நான் வந்து நீங்க வரக்குள்ள நான் கண்டேன். நான் அன்றாவரம் போயிருந்தேன். இன்னைக்கு வெடின்னு உண்டு. அப்ப நீ பாட்டி கதைச்சு கொள்ளையெல்லாம். ஆனா நான் நினைச்சேன் எப்படியாவது நொச்சாகம் வந்து அவன் டார்கெட். நான் அந்த வீடியோல பார்த்து தான் இனி நொச்சாகம் வைக்கிறேன்னு சொல்ல பார்த்தா நான் அப்புறம் டக்கு நீங்க போய் எடுத்து கேட்டது எந்த இல்லை வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு சொன்னா இங்கே தான் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னது. உங்களோட டார்கெட் எங்க வரலாட்டியும் டார்கெட் எனக்கு இளைஞர்களுக்கு 25 மாவட்டம் தொடரும். முக்கியமாக சிவனோதி பாதை மேலே ஏறணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. அதான் நடந்து போகணும் நுரலியாக்கமே இல்லை. ஏன்டா நாங்கள் போகிறது இனமத ஒற்றுமை தானே. அப்போ சிவனொளி மாதங்களில் தான் அந்த 4 சம்மந்தப்பட்ட இதுவும் இருக்குது, 4 மதம் சம்மந்தப்பட்டவும் இருக்குது. அங்கே வரணும்னு ஆசையாக இருக்குது. அதாவது கனடாவில் அந்த சர்டிஃபிகேட் காட்டுறாங்க. அதாவது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் உண்டு. அந்த யூடியூப் சேனலில் கிடைச்சிருக்குது. உண்மையில நான் பால் கதைக்க தான் எனக்கு அந்த டைம் பிரச்சனையால இந்த சர்டிஃபிகேட் தான் 2 கனடாவில் இருக்கிற 2 மாவட்டத்திலிருந்து. மாவட்டம் தானே என்ன மாவட்டமா மாகாணமா? ஒரு மாகாணத்திலிருந்து 2 மாகாணத்திலிருந்து வந்திருக்காங்க. அவர் தான் இன்றைக்கு இந்த ரூம் எல்லாம் மோசம் பண்ணார். அப்படியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சகோதரங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் அண்ணா. அப்போது கதைக்க சந்தர்ப்பம் கிடைக்கல. உங்களதான் வெக்கப்படுறீங்களா? என்ன வெக்கம்? அவங்களை கூட்டிட்டு வரட்டா? அவங்களே கதைக்கிறது அப்படியே நாங்கள் பேசுவோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் சகஜமாக என்ன கதைப்போமோ. தம்பி எப்படி சுகம்? சூப்பரா? கையால் இப்படி இப்படி குத்துங்க, இப்படி குத்துங்க, இப்படி குத்துங்க, இப்படி. ஓகே, சூப்பர். சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் அப்போது சாப்பிட்டோம். இப்போ 3 மணி போல சாப்பிட்டோம்.
3 பேர் திருப்பி சாப்பிட்டாங்க. மத்தியானம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். அப்போது அவர் வந்து திருப்பி வாங்கி தந்தார் எங்களுக்கு. அப்படியா? அதில் அம்மாஜி அதில் ஒரு கடை இருக்கு. அதில் சாப்பிட்டு வரும்போது இங்கே ஒருத்தர் செல்பிகள் ஒன்று கொண்டு வந்தார் கனடாவில் இருந்து. அதை வாங்கிட்டு அவர் இல்லை சாப்பிடுங்க அப்புறம் அவர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாரு. நான் நைட்ல கூட சாப்பிட மாட்டேன். நடக்கிறதா மார்னிங் காலையில் எங்கள் போவோம் 6 மணிக்கு வெளிக்கிடுவோம். 6-6:30 அப்படி வெளிக்கிடுவோம். நாங்கள் 30க்குள்ள கூட நடந்துனாங்க. நாங்கள் 40 நடந்துனாங்க. 62 நடந்திருக்கேன். டாக்டர்ஸ் எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிறத நடக்காத தம்பி கால் கொஞ்சம் இதாயிடும் 30க்குள்ளே நடவுன்னு சொன்னாங்க. அப்போ குறைச்சிட்டோம். 100 days எனக்கு தெரிஞ்சு முடியும். ஆனால் டார்கெட் இல்லை எங்களுக்கு. வாங்க இருங்க. அடுத்து அங்கால ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி தான் இப்போ நினைக்கிறேன். வடிவ அதெல்லாம் பக்கத்துல நினைக்கிறேன். சாலியாபுரம் எங்களுக்கு ஒரு 25-30 கிலோமீட்டருக்கு என்ன இருக்கு அடுத்து ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி. 15 கிலோமீட்டர் பாலத்துக்கு 15 நடந்தாலும் ஓகே. அடுத்த 35 நடக்கிறாங்களோ ஓகே தயார். ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓய்வு வேணும். என்னது ஓய்வு காலுக்கு ஓய்வு இல்லை. இவன் ஸ்டொக்கண்டா ஃபுல்லா நிரம்பி போயிருக்கு. வீடியோ எடிட் பண்ண இல்ல இருக்கிறேன்னா நைட்டு படுக்க 2 மணி ஆயிடும். எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அதான் பெரிய ஒரு ஓய்வு கொண்டு போகணும். அதுக்காண்டி காலையில சாப்பாடு எங்களோட கொண்டு சொல்லி தந்தாங்க. கழிச்சு வந்தேன். நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்போம் சொல்ல நீ? நாளைக்கு எப்படியும் நாங்கள் 2 நாள் தான் புத்தளத்துக்கு போவோம். சரியா? நாளைக்கு தான் ப்ரோக்ராம் இருக்காங்க. அதான் அப்படின்னா ஓகே. மார்னிங் வர சொல்லு. நாங்க 15 கிலோமீட்டர் சாலியாவதே போவோம். எங்களுக்கு 35 கிலோமீட்டர் நடக்கிறது எங்களுக்கு தயார். அது அடுத்த நாள் தானே. ஓகே. நாங்க என்ன எடுத்தோம்னா இது இப்ப யூடியூப்காண்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். டிக்டாக் வீடியோ போன்ல எடுத்துக்கோ. அது போய் அது எனக்கு டெலிவரி அப்படியே பண்ணிட்டே போயிட்டே இருக்கு. இது அப்படியே மறுபடியும் ஒரு கிழமை இந்த வீடியோ அவ்வளவு பெண்டிங்ல இருக்கு வீடியோ. இல்ல நான் ஒரு நாள் ஒரு மூமெண்ட் வந்த வீடியோவை இப்பதான் யூடியூப்ல அப்லோட் பண்ணேன். இதுதான் எடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்டேட் இல்ல எங்களுக்கு. டிக்டாக்ல ஃபுல் அப்டேட். டிக்டாக்ல இல்லையா? அந்த கிணறு அதிசயம் இல்ல இனி கொஞ்சம் இனி ஃபுல்லா போடுற கொஞ்சம் அது நாங்க கட்டுன்னு நாங்க பார்த்தோம். திறந்து பார்த்தா அவ்வளவு கிணறு. அதிசயம் அது அதிசயம் இல்ல. அது வித்தியாசமா இருந்துச்சு எங்களுக்கு. அது கிணத்துக்கு அது அப்ப வார்த்தை அதிசயம் மட்டும் பாவிச்சுட்டு மூட மாட்டாங்க. என்ன பேர் தம்பிக்கு? முகமட்டா? அப்துல் ரஹ்மான். நல்ல பேர். ஏஆர் ரஹ்மான் பாட்டுன்னு பாருங்க. ஏஆர் ரஹ்மான் சார். சார் ஏஆர் ரஹ்மான் சார் சின்ன ஒரு பிஜிஎம் ஒன்று எடுத்து பாட்டுன்னு பாருங்க. அப்படியே டிக்டாக் நடு அப்படியா? இன்னைக்கு எங்க அன்றாட வீடியோ ஒன்று பார்த்து இதுல பாருங்க இன்றைக்கு எங்கள்கிட்ட சகோதரங்கள் வந்திருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தக்காளி எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப ஜாக்ஸ் பெரோ இப்ப வேற மாறிட்டாரு. ஜாக்ஸ் பெரோ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது போகும்போது தான் ஜாக்ஸ் பெரோ இப்ப கொஞ்சம் நீட்டா இருக்காரு. ரூம்ல கொஞ்சம் தாடியை விட்டலாம். போகும்போது அவர் தன்னோட குணத்தை காட்டுவார். அப்ப நீ எப்படி இருக்க? கேமரா பார்த்து வெக்கப்படுறான். கேமரா பிடிக்கிற கேமராமேனுக்கு வெக்கமா? குருநாள் போய் குருநாள் வந்து A9 ரோட் பிடிச்சி அப்படியே நாங்கள் மாத்தலை போய் மாத்தலை இருந்து அப்படியே மலையத்தை சுற்றி வந்து கீழ்காலையால் இறங்கி கொழும்பு போய் அப்படி கீழால போய் காளிக்கு போறதுக்கு போது ரத்தினபுரி போகணும் நினைக்கிறேன். ரத்தினபுரி மேலே தான் கீழே காளி இறங்கணும். என்னன்னு தெரியல. அதுக்குள்ள இங்கே இப்படி ஏறிடுறாங்களோ அப்படி அந்த மெப்பை பார்த்தா தான் ஐடியா வரும். அப்படி கீழால வந்து இப்படி இங்கால அப்படி கரையால வந்து திருவண்ணாமலையில இருந்து ஒரு புலனர்வா பார்க்கணும். அப்படி திருப்பி இங்கால வந்து அப்படி கரையால வந்து ஒருக்கா நாங்கள் மன்னாரை மிஸ் பண்ணிட்டோம். அந்த பாதை பிழைச்சிட்டு ஆரம்பத்தில் எங்களுக்கு. அப்போ மன்னாருக்கு போய் அப்படியே நல்லூரில் போய் முடிப்போம் நாங்கள்.